அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உலகின் முதல் கடவுளான ஆதிலிங்கேஸ்வரர் ஈசனின் இளைய மகனான பேரளவு தோற்றம் கொண்ட இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற பக்தர்களுக்கு இறைவனாக இருந்து அவர்களின் நினைத்ததை நிறைவேற்ற உருவம் கொண்ட மனிதனாக தமிழ்நாட்டில் வீற்றிருக்கும் எம் அழகு முருகப்பெருமானை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்த காணொளி முருகனின் அனைத்து வரலாறுகளும் அடங்கிய ஒரு பெரிய நீண்ட தொகுப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்காக முருக பக்தர்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருமே இந்த காணொளியை விரிவாக பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய முழு ஆசை. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று, உலகில் தோன்றிய ஒரு அற்புதம் என்றால் அது ஆதிலிங்கம் மட்டுமே. அவருக்கு அனைத்து வடிவங்களிலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவனாக இன்றளவும் அருள்பாலித்து கொண்டு வருகிறார் ஈசன் அவர்கள். அவர்களுக்கு பிறந்த நம் இறைவர் முருகப்பெருமான் அவர்கள் இரண்டாவது மகனான பிறக்கிறார். முதல் மகனாக அறிவாற்றலில் சிறந்து விளங்கும், எல்லா காரியங்களும் தொடக்கத்தில் வேண்டுகின்ற ஒரு முழு முதற் கடவுளாக என்றளவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ கணபதி அவர்கள் அழகிய முதல் மகனான ஈசன் அவருக்கு பிறக்கிறார். இவரது தாயானவள் பார்வதி தேவி உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று இணைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற நிறுத்தி கொண்டவள். தம் இரு மகன்களையும் ஆசையோடு வளர்த்து வருகிறார். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பூமி அவதரித்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். இதில் விசாகன் என்பதில் வி என்றால் பறவை, அதாவது அந்த பறவை என்பது மயிலை குறிக்கும். சாகன் என்றால் பயணம் என்பது பொருள். இவ்விரண்டையும் இணைத்து பார்த்தால் மயில் மீது பயணம் செய்பவன் என்று பொருள். முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருப்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. 6 முகத்துடன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். சூரபத்மா, தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். காலங்காலமாக அவர்களை அடிமைகளாக வைத்திருந்ததன் மூலம் கடவுள்களுக்கு சொல்லா துன்பத்தை ஏற்படுத்தினர். தேவர்கள் உதவிக்காக சிவனை வேண்டினர். சிவபெருமான் தானம் செய்தார் மற்றும் அவரது 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. எனவே அவர்கள் ஸ்கந்தா என்று அழைக்கப்படுகிறார். அக்னி தீப்பொறிகள் மிகவும் தாங்க முடியாதவையாக இருந்தன. எனவே அவற்றை அக்னி மற்றும் வாயு மூலம் புனிதமான கங்கை நதிக்கு கொண்டு சென்றனர். அவர்களை அங்கே இறக்கினார்கள். நீர் நாணல்களால் மூடப்பட்ட சரவண குளத்திற்கு கங்கை எண்ணெயை தீப்பொறிகளை சுமந்தாள். தீப்பொறிகள் உருமாறி குளத்தில் இருந்து மலர்ந்த 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளித்தார். பிளேயஸ் விண்மீன் நட்சத்திரங்களை 6 கிருத்திகைகள் எனப்படும். 6 நட்சத்திரங்களால் 6 குழந்தைகள் பாலூட்டப்பட்டன. எனவே அவை கிருத்திகரின் மகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார். நாம் எப்படி நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை பிறந்தநாள் வருகிறதோ அதுபோல முருகப்பெருமானுக்கு இது பிறந்தநாள் ஆகும். அவருடைய ஆலயங்கள் அனைத்தும் கோயில்களும் மிக சிறப்பாகவும் அன்னதானம் மற்றும் அனைத்து பக்தர்களும் வேண்டுதல்களும் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. முருகப்பெருமான் அவர்கள் இன்று காண்பது நம் கண்களுக்கு செய்த பாக்கியம் ஆகும். அவ்வளவு அழகுடன் இன்று காட்சி தருகிறார். விண்ணுக்கிற அரகரோகரா என்ற கோஷம் எங்கும் எழுப்பப்படுகிறது. இந்த விரத தினத்தில் நாம் முழு முதலான கடவுளான முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்தால் நமக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் முருகப்பெருமான் பார்த்து நமக்காக அர்ப்பணிப்பார். குழந்தையில்லா தம்பதிகள் இந்த நாளில் பெருமான் அவர்களை வேண்டுதல் செய்தால் நமக்கு வெற்றி அளிப்பார். என் சிறப்பு வாய்ந்த நாட்களில் முருகன் ஆலயங்களிலும் பெரும் மகா உற்சவம் நடைபெறுகிறது. அதில் முருகப்பெருமான் அவர்களை செய்து மக்கள் வேண்டுதலுக்காக அருள் பாலிக்கிறார். இந்த முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுமே சரி நல்ல புத்தி கூர்மையுடன் பிறப்பார்கள் என்பது இறை நம்பிக்கை. நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இருக்கும். ஒரு நாள் முருகனும் கணபதியும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்திருந்த ஒரு ஞானப்பழத்தை இருவரும் சாப்பிட விட முடிவு செய்தனர். ஞானப்பழம் ஒன்று மட்டும்தான் இருந்தது. இவர்கள் 2 பேர் இருந்ததற்கு ஒரு படம் மட்டும் இருக்கிறது. இந்த ஒருத்தரும் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது.
எனவே சிவன் பார்வதி இருவருக்குமே கணபதியும் முருகனையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தனர். எனினும் முருகப்பெருமான் கணபதியும் சமாதானம் ஆகவில்லை. இருவருமே சிறிய குழந்தைகள், சிறு வயது குழந்தைகள் என்பதால் இந்த பழத்தை நான் தான் உண்பேன் என்று இருவரும் போட்டி போட்டு கொண்டு இருந்தனர். முருகப்பெருமான் அதிகப்படியான அடம் பிடித்து கொண்டு இருந்தார் என கூறப்படுகிறது. கணபதியும் பதிலுக்கு தம்பிதான் நின்று விட்டு போகவும் இல்லை, எனக்குத்தான் அந்த பழம் ஞானப்பழம் வேண்டும் என்று இருவரும் ஒற்றை காலில் நின்றனர். அப்போது அவர்களுக்குள் சண்டை வரவே, சரி உங்களுக்கு ஏதும் சண்டை வேண்டாம், யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் உரியது என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. சரி, இந்த ஞானப்பழத்தை தின்பதற்காக உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று முருகப்பெருமான் உடனே தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி வர பயணங்கள் மேற்கொள்கிறார். ஒரு பெருமான் சிறிது தூரம் கடந்த பின்பு அந்த இடத்தில் கொஞ்சம் கூட நகராமல் கணபதி அவர்கள் நின்று கொண்டிருந்தார். அப்படி அவர்கள் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு அறிவு ஞானம் ஏற்பட்டு, இந்த உலகத்தில் மக்கள் குழந்தைகளால் நேசிக்கின்ற ஒரு உலகம் என்றால் அது அவர்கள் பெற்றெடுத்த அப்பா அம்மா அவர்கள் மட்டுமே. அவர்களை விட இந்த உலகத்தில் பெரிய சக்தி ஏதும் இல்லை. எனவே மற்ற அறிவு ஞான அனைத்தையும் பயன்படுத்தி கணபதி அவர்கள், நாம் ஏன் தம்பி மாதிரி உலகத்தை சுற்றி வர வேண்டும், அதனால் நேரம் விரயம் ஏற்படும், மேலும் தம்பி செல்லும் வேகத்தை பார்த்தால் அவன் சிறிது நேரத்திலே உலகத்தை சுற்றி வந்து விடுவான் என்பது தெரிந்து கொண்டார். அதனால் நாம் உலகத்தை சுற்றி வர செல்ல முடிய எலி வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் இந்த உலகத்தை சுற்றி வர இயலாது, அதனால் இந்த ஞானப்பழத்தை அடையவும் முடியாது. பெற்றோர்களே பிள்ளைகளின் உலகம்தானே, எனவே உங்கள் இருவரையும் நான் சுற்றி வந்து இந்த பழத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று இந்த உலகத்தை சுற்றி வராமல் பெற்றோர்களையே சுற்றி உடனே வந்தார் ஸ்ரீ கணபதி. அவருக்கு அவரது தந்தை மற்றும் உடன் இருப்பவர்கள் கேட்டதற்கு, நான் உலகத்தை சுற்றி வர விருப்பமில்லை, அதனால் என்ன, நீங்கள் இருவருமே என்னுடைய உலகமாகத்தான் நான் பார்க்கிறேன், அதனால் உங்களை இருவரும் மட்டுமே நான் இந்த உலகமாக பார்த்து கொண்டதால் நான் உங்களை மட்டுமே சுற்றி ஒன்று இந்த பழத்தை பெற்றுக்கொள்கிறேன் பிள்ளையார் அவர்கள் கூறுகிறார்கள். இறுதி ஒரு வழியாக உலகத்தை சுற்றி முழு உலகத்தையும் சுற்றி வந்த பின்னர் முருகப்பெருமான் அவர்கள் ஆசையாக அதனால் பழத்தை சாப்பிடுவதற்காக இறைவனாகிய முருகப்பெருமான் அவர்களுடைய தந்தையிடம் கேட்கிறார். நான் முதலில் அவலத்தை சுற்றி வந்திருக்கிறேன், எனக்கு தான் அந்த பழம் சொந்தம், அந்த பழத்தை கொடுங்கள், நான் சாப்பிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதற்கு அங்கிருப்பவர்கள், அந்த பழம் இப்போது எங்களிடம் இல்லை, உங்களது மூத்த சகோதரனான கணபதி அவர்கள் அந்த பழத்தை வாங்கிவிட்டார், ஆனால் பழம் அவருக்கு மட்டுமே சொந்தம் என்று கூறுகிறார்கள். அங்கு இருப்பவர்கள் அப்படி கூறியது இதனை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத நம் என்ன முருகன் கடும் கோபத்தில் அங்கமாக ஓடிக்கொண்டிருந்தார். தன் தாயார் பார்வதி தேவி அம்மாள் அவர்கள் சமாதானப்படுத்திய பின்பு கூட, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், இது ஒரு பெரிய தவறு நடந்துள்ளது, எனவே நீங்கள் எனக்கு முறையாக உலகத்தை சுற்றி வந்து எனக்கு மட்டும் நீங்கள் இந்த ஞான பழத்தை வழங்க வேண்டும், மாறாக என்னுடைய மூத்த சகோதரன் அவர்களுக்கு நீங்கள் பழத்தை வழங்கியது மிகவும் தவறு, நீங்கள் சமாதானம் செய்வது நான் எந்த நிலையில் ஏற்க மாட்டேன் என்று முருகப்பெருமான் மிகுந்த கோபத்துடன் அங்கிருந்து செல்கிறார். இப்படி முருகப்பெருமானின் தனிப்பட்ட வாழ்வில் ஒவ்வொரு சுவாரஸ்ய ரகசியங்கள் தகவல்கள் இந்த காணொளியில் அடங்கியுள்ளன. மேலும் அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணிக்கிறார். அங்கே இருக்கும் பகுதியில் இறைவனாக வீற்றிருந்து அங்குள்ள பக்தர்களுக்கு முழு முதற் கடவுளாக இறைவனாக அருள்பாலிக்கிறார். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் சிறப்பம்சங்கள், அந்த கோயிலின் சிறப்புகள் என்ன, தனித்துவம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளி விரிவாக விளக்கப் போகிறோம். நாம் முதலில் கூறுவது, நாம் அனைவருக்கும் பிடித்த முருகனுடைய திருமண வாழ்க்கை. எல்லோருக்கும் திருமணம் என்பது காலகாலத்தில் நடக்க வேண்டும். அப்படி முருகனுக்கு திருமணம் நடக்கும்போது என்ன நடந்தவை என்று இந்த காணொளியில் பார்க்கலாம். முருகனின் திருமணம் வள்ளி தெய்வானை 2 பெண்களை திருமணம் செய்கிறார். அப்படி 2 பெண்களை அவருடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார்கள், அதற்கு காரணங்கள் பற்றி கீழே விளக்குகிறோம். நாம் மனதில் முருகப்பெருமான் 5 பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி இருக்கும் 5 குறிஞ்சி திணையில் முருகப்பெருமான் இடம்பெற்றிருக்கிறார். குறிஞ்சி திணையில் சேயோன் என்ற இறைவனாக
முருகப்பெருமான் இடம் பெற்றிருக்கிறார். நம் அனைவருமே திருமுருகாற்றுப்படை படித்திருப்போம். அந்த திருமுருகாற்றுப்படையில் முருகனுடைய அனைத்து வாழ்க்கை வரலாறு அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. முருகப்பெருமானுக்கு வாகனமாக மயில் வாகனம் உள்ளது. இடத்திலிருந்து இன்னொரு வரை எடுத்திற்கு செல்லும் போது தன் மயிலே முழு வாகனமாக பயன்படுத்துகிறார். அதனால் மயில் வாகனம் என்று அழைக்கப்படுகிறார். நிறைய பெயர்கள் முருகனுக்கு உண்டு. ஆறுமுகம், பாரம்பரிய மயில் வாகனம், கந்தம், கடம்பன், கதிர்வேலன், தண்டாயுதபாணி, செந்தில் ஆண்டவர், செந்தில் குமரன், அழகில் சிறந்த பேரழகன், திருக்குமரன், குமரன், வேலவன், வேலன், மருதமலையாண்டவன், இப்படி பலவித நிறைய பெயர்கள் தனக்குள் அடக்கி கொண்டு இருக்கிறவர் முருகப்பெருமான் அவர்கள். நல்ல மனமும் படைத்தவர்களாக பூமி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு அற்புதமாக விளங்கும் இறைவனின் திருவுருவமே முருகப்பெருமான். இவருக்கு அவருடைய தாயான பார்வதி தேவி தம்முடைய முழு வலிமையும் மற்றும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் ஒன்றாக இணைத்து வேலை தன் ஆயுதமாக அவர்களுக்கு பரிசளிக்கிறார். அந்த வேலை அவரும் முருகப்பெருமானும் உன்னுடைய பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக்கொள் என்று பார்வதி தேவி அம்மா அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் அவருக்கு வேல் ஒன்று என்று இன்னொரு பெயரும் உண்டு. இப்படி ஒவ்வொரு விதத்திற்கும் ஒரு பெயர் காரணம் முருகன் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக முருகப்பெருமான் பேரில் கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு எதிராக நின்ற சூரபத்மன் அவர்கள் தன் வேலை ஆயுதமாக தன் தாயார் கொடுத்த வேலை இருந்தது. அதற்கு இந்த சூரபத்மன் இரண்டாக வெட்டி பிளக்கப்பட்டார். அப்படி வெட்டி பிளக்கப்பட்ட சூரபத்மன் ஒவ்வொரு உடல் பாகங்களில் இருந்தும் அந்த உடல் பாகங்களுக்கு முருகப்பெருமான் வரங்களை வழங்கினார். அப்படி இரண்டாக பிளக்கப்பட்ட ஒரு பாகங்கள் சேவலாகவும் மற்றொரு பாகங்கள், அதாவது இரண்டாக பிளக்கப்பட்ட மற்றொரு பாகத்திற்கு மயிலாகவும் மாற்றி வரம் அளிக்கிறார். எனவே மாலையில் சிறந்து விளங்கும் முருகப்பெருமான் கையில் இருக்கும் கொடிய ஆனது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக உள்ளது. இவ்வாறு ஒரு புராண கதையின்படி முருகனின் கொடியானது சேவல் கொடி என்றும் அழைக்கப்பட காரணம் இதுவாக இருக்கிறது. மற்றொரு புராண கதையில் படி தாரகாசுரனை தாரகா சோழனை அவர் கொண்ட ஆணவம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவருக்கு முருகப்பெருமான் ஒரு மரம் அளிக்கிறார். மேலும் அவரை சேவலாகவும் மாற்றுகிறார். நீ எப்பொழுதும் எனக்கு அருகில் என் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஒரு வரம் அளிக்கிறார். அதனால் சேவலை தன் கொடியாக கொண்டுள்ளதற்கு இது ஒரு காரணமாக புராண கதையின்படி கூறப்படுகிறது. எனினும் நம் இறைவன் முருகப்பெருமான் அனைவருக்குமே சரி ஒரு வாழ்வு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய இறைவனாக உள்ளார். ஒவ்வொரு போரிலும் அதிக அளவு ஒரு போரில் முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டவர்கள் அவர்கள் ஆணவத்தையே அடக்கி அவர்களுக்கு மறுவாழ்வு, அதாவது வரங்களை கொடுக்கக்கூடிய இறைவனானவர் நம் இறைவன் முருகப்பெருமான். இதுவே நம் முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி எப்படி வந்தது என்பதற்கான புராண நிகழ்வுகளில் இந்த இரண்டு சம்பவங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானுடைய திருமண வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். நான் வணங்கும் முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் உள்ளனர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவற்றில் ஒருவர் வள்ளியாக இருக்கக்கூடிய இறைவி ஆவார், மற்றொருவர் தெய்வயானை என்ற பெயரில் உள்ள இறைவி ஆவார். சரி, இதை முதலில் வள்ளி திருமணம் பற்றி இந்த காணொளியில் சில நிகழ்வுகள். வள்ளி என்பவர் ஒரு பழங்குடிய இனத்தின் இன தலைவரான இருக்கக்கூடிய ஒருவரின் மகள் ஆவார். வழக்கமான பணிகள் தினசரி செய்து வந்த மேலும் வள்ளியானவர் அவருடைய முந்தைய பிறவியில் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்ற பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணுவின் மகள் ஆவார். முருகன் அவர்கள் சரி நாம் இறைவனை இருக்கும்போது அவளை திருமணம் செய்ய முடியாது, வள்ளி திருக்கல்யாணத்தினை வள்ளி குகா பரிணம் என வடமொழியில் அழைக்கப்படுகின்றனர். முருகனும் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இறைவனின் பிறவியாக மனதார ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு மலையில் திருமணத்தில் கடந்த அழகான ஒரு திருமண நிகழ்வு இதுவாகும். ஏனெனில் வள்ளியானவர் முன்னொரு காலத்தில் நாம் வணங்கும் பெருமாளின் மகளாக இருக்கக்கூடியவர். ஒரு பூமியில் பிறந்து அவருடைய முன்னொரு காலத்தில் வேண்டிக் கொண்டிருந்த தவங்கள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறிவிட்டன. அவரும் முழு முதல் கடவுளான நமக்கு காட்சி தந்து இன்றளவும் நம்மை நிம்மதியுடன் மன வாழ்க்கை தரும் ஒரு அம்மாவாக விளங்குகிறார்கள். இரண்டாவதாக முருகப்பெருமான் நடந்து கொண்ட பெண்மணி இந்திரன் மகளான விளங்கக்கூடிய தெய்வயானை ஆகும். முன்பு நாம் வள்ளியை கூறியது போல் தெரியுமா, தெய்வமே
நம் உலகப் பெருமாள் விஷ்ணு மகளாகவே முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அந்த முன்னொரு காலத்தில் வாழ்ந்த போது இறைவன் முருகப்பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கடும் தவம் முருகன் மீது புரிந்து கொண்டு வந்த தெய்வ யானை அவர்கள் தம் திருமண வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். என்னிடம் விண்ணுலகத்தில் பெரும் அசுரர்களை தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகவே போய்கொண்டிருந்தது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவருமே விண்ணுலகத்தில் வந்த நாடகருக்கு நாள் இந்த மாதிரி அரக்கர்களை தொல்லை அதிகமாயிற்று என்று தேவர்களும் அங்கு இருக்கும் அனைவர்களுமே ஒரு புகார் செய்கின்றனர் இறைவனிடம். அவர்களை எப்படியாவது நாம் அழித்துவிட வேண்டும் என இறைவனாகிய திரு முருகப்பெருமான் அவர்கள் முடிவு செய்கிறார். சரி, அவருக்கு ஒரு திருவிளையாடல் ஒன்றை ஏற்படுத்த செய்கிறார். முடிவு என்பது வழியானவள் முருகனை திருமணம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகிறாளோ அதுபோல தெய்வயானையும் மிகவும் கடுமையான தவம் புரிந்து கொண்ட முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டே வருகிறார். இந்த நிகழ்வின்படி தெய்வயானை என்பவள் இந்திரனின் மகள். இந்த தீய செயல்களை செய்து வருபவர் சூரன் என்ற ஒரு அசுர குணம் கொண்ட அரக்கனாக ஒருவர் விளங்கி கொண்டு வருகிறார். அவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று முருகப்பெருமான் முடிவு செய்கிறார். இந்த சூரபத்மன் பெரும் அரக்க குணம் கொண்டவனாக திகழ்கிறார். தேவர்களை சிறையில் அடைப்பது, அவர்களை துன்புறுத்துவது, இது போன்ற பணியில் அதிகம் இடமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தேவர்களும் முன்பு கூறியது போல முருகப்பெருமானிடம் முறையிட்டு ஒரு தீர்வு வேண்டும் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதனால் ஒரு கட்டத்தில் தேவர்கள் இவ்வளவு நாள் துன்புறுத்தி வந்த சூரபத்மனை முருகன் அவர்கள் கொண்டு சிறைப்படுத்தப்பட்ட தேவர்கள் போன்ற அனைவரையும் காப்பாற்றி விடுகிறார். இதனால் மனம் குளிர்ந்து போன இந்திரன் அவர்கள் தன் வளர்த்து வந்த வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய தெய்வயானையை முருகன் அவர்களுக்கு மனம் முடிக்க விரும்புகிறார். தேவையான ஒரு ஐராவதம் என்ற பெயர் உண்டு. ஐராவதம் என்றால் வெள்ளை நிற யானை என்று பொருள். தெய்வயானை மிகவும் அடக்கம் வாய்ந்த பெண்மணியாக தேடுகிறார். தேவர் குலத்தை காக்க வந்த தெய்வசேனா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். நல்ல பெண்மணிக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறார். முருகன் தெய்வயானை அவர்களுக்கு இருவருமே திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணமானது தமிழ்நாட்டில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக வரலாறு உண்டு. இங்கே இருக்கும் மூலவராக இருக்கும் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை அம்மாவுடன் மணக்குளத்தில் அழகாக காட்சி தருகிறார். இங்கு மட்டுமே காணக்கூடிய நிகழ்ச்சியாகும். அதேபோல கார்த்திகை மாதம் நடைபெறும் விழாவில் 8ஆம் நாளன்று பட்டாபிஷேக விழா நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் ஆஸ்தான மண்டப தூணில் தெய்வயானி கல்யாண காட்சியை கண்டு மகிழலாம். இந்திரன் கன்னிகாதானம் அளிக்கும் கோலத்தில் உள்ளார். இங்கு மாசி மாதத்தில் தெய்வயானை பிராட்டியாருக்கு எண்ணெய் காப்பு உற்சவம் 5 நாட்கள் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை நீங்கள் அங்கு சென்றாலும் கண்டுபிடிக்கலாம். முருகப்பெருமானை கடந்தவன் புரிந்த அவரை மணக்க வேண்டும் என்று விரும்பிய தெய்வானை அவர்கள் தினசரி வழிபட்டு பூஜை செய்து வந்த லிங்கமானது பின்னாளில் ஜெகநாதர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டது. இவ்வாறு தெய்வயானை அம்மையார் அவர்கள் முருகப்பெருமானை மனம் முடித்து கொண்டார். காரணம் இதுவாகும். ஒவ்வொரு வருடமும் வைகாசி விசாகம் தினத்தன்று முருகனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைகிறது. மேலும் எப்பொழுதும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக வணங்கி திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள். இந்நாட்களில் முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கு ஆலய பிரதட்சணை செய்யப்படுகிறார்கள். தங்களது குடும்பத்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதார முருகனை வழிபட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடைவார்கள். கந்த சஷ்டி கவசம். முருகப்பெருமான் சூரபத்மா என்றும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று அவனை அழித்து வெற்றி கண்டார். அதனால் தேவலோகத்தில் ஒரு பெரும் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. சிவனும் பார்வதியும் மிகுந்த மகிழ்ச்சியில் தலை கனத்தனர். இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நாளாக அந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்நாள் கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி உருவான விதம் பற்றி இந்த தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் படைக்கக்கூடிய முழு முதற் கடவுளான பிரம்மா அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. இந்த 2 குழந்தைகளின் பெயர்கள் தட்சகன், காசிப்பன் ஆவார்.
படைக்கும் கடவுளான பிரம்மா இவர்களிடம் வந்து ஒரு முறை, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சிவனை நோக்கி கடும் தவம் புரியுங்கள், அவர் உங்களுக்கு தேவையான வரங்களை அளிப்பார் என்றும் அப்பொழுது உங்கள் ஆசைகள் நிறைவேறிக் கொள்ளும் என்றும் பிரம்மா கூறுகிறார். அவர்கள் இருவருமே கடுமையான தவம் புரிந்து வந்தனர். பிரம்மா மகனான தட்சகன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தமையால் சிவன் பல வரங்களை அடுக்கடுக்காக கொடுத்தார். தட்சகன் என்பவர் ரொம்ப ஆணவம் மிகுந்த அகத்தை கொண்டவன். மனிதனாக வாழ்ந்து வருகிறான். மேலும் இந்த அனைத்து வரங்களையும் பெற்று சிவனுக்கு ஒரு கட்டத்தில் மாமனார் ஆகும் பாக்கியம் பெறுகிறார். மேலும் அவனுடைய ஆட்டங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அனைவரையும் துன்புறுத்துவது, தவறான செயல்களில் ஈடுபடுவது போன்ற பணிகளில் கவனம் செலுத்துகிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தேவர்கள் சிவனிடம் போய் முறையிட்டனர். இதனை பார்த்து கொண்டிருந்தவரும் ஒருவர் சிவபெருமான். இவனை இப்படியே விட்டால் இந்த தேவலோகம் தாங்காது. கைலாயத்தில் இருந்து ஒரு யோசனை ஒன்றை செயல்படுத்துகிறார். மேலும் தட்சகன் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வீரபத்ரன் என்ற ஒருவனை உருவாக்குகிறார். அவன் கையாலேயே தட்சன் அழிக்கப்படுவது போன்று இந்நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் தட்சன் அழிந்து போனான். தட்சனின் வாழ்க்கை வரலாற்றில் சிவபெருமான் கொடுத்த வரங்கள் அனைத்துமே வீணடித்து விட்டான். மேலும் நிறைய வெற்றி தவறான செயல்களுக்கு பயன்படுத்தமையால் வீரபத்திரனால் கொல்லப்பட்டான். இது பிரம்மாவுக்கு ஒரு பெரும் தலைவலியாக அமைந்தது. மேலும் பிரம்மாவின் அடுத்த மகனான இருக்கும் காசிப்பன் அவனும் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறான். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் அவன் தவ வலிமையால் அவன் கண்முன்னே தோன்றி அவனுக்கு தேவையான வரங்களை அனைத்தும் அளிக்கிறார். இந்த காசிப்பன் என்பவன், இங்கே காசுப்பன் என்பவன், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கும் தன்மை பெற்றவனாக வாழ்ந்து வருகிறான். இதனால் பல பிரச்சனைகள் சந்திக்க நேர்கின்றன. சிவனுக்கு பல புகார்கள் செல்கிறது. மேலும் சிவனானவர் அவருக்கு கொடுத்த பல தவ வலிமையை முற்றிலும் உடைக்கிறார். நான் கொடுத்த வரங்கள் இனிமேல் உனக்கு பயனுள்ளதாக இருக்காது. கொடுத்த வரங்கள் அனைத்தையும் நிறுத்தி விடுகிறார். ஒரு நாள் அசுர சுக்கிரனால் ஏவப்பட்டு ஒரு மாயை தோன்றி கொண்ட தோற்றம் கொண்ட பெண்ணில் அழகில் மயங்கி தவறாக நடந்து கொள்கிறார். முன்பு சொன்னது போல் சிவபெருமான் மொத்த வரங்களையும் மீண்டும் அவரை வாங்கி கொள்கிறார். இந்த மாயை என்பவள் ஒரு அசுர குலத்தில் உருவான ஒரு பெண் ஆவார். இவர்கள் இருவருமே காசிப்பனும் மாய என்ற இருவருமே இணைந்தனர். இதைத் தொடர்ந்து காசிப்பனும் மாய எனும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்கமுகனும் யானை முகமுடைய தாரகாசுரனும் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தனர். பிறந்த 4 பேருமே அதிக அளவிலான தீய சக்திகள் கொண்ட குணம் படைத்தவர்களாகவே இருந்து வந்தனர். அவர்களால் பெரும் துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. மற்றவர் தேவர்களும் நமது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தனர். இது 4 பேரும் பயங்கர கர்வம் கொண்ட உருவமாக தெரிந்து வந்தனர். பிறந்த அனைவருமே காசிபிரான ஆவார். சிவபெருமானை நோக்கி அதிக அளவிலான நாட்கள் தவம் இருந்து கடுமையான தவம் இருந்து அவர்கள் வரத்தை நேரில் பெற நீங்கள் கடுமையான தவம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையிடுகிறார். அதே போல அனைவரும் கடுமையான தவங்கள் தினசரி இருந்து வருகின்றனர். இவர்களில் சூரபத்மன் என்பவர் கடுமையான தவம் இருந்து சிவனை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பினை பெறுகிறான். இவன் என்னது கடுமையான தவத்தினை வலிமையால் சிவன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். 108 யுகம் நான் உயிர் வாழ வேண்டும், மேலும் 1008 அண்டம் அரசு ஆள வேண்டும். இந்த பல்வேறு கோரிக்கைகள் சிவன் முன்னே உன் வேண்டுதல் வைக்கிறான். அதை கேட்ட சிவன், நீ கடுமையான தவம் புரிந்திருக்கிறாய், உன் தவத்தின் வலிமையால் நான் இங்கு வந்திருக்கிறேன், நீ கூறும் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுப்பதை என் கடமை என்று கூறுகிறார். மேலும் இந்திர நாளும் எனும் தேரை பரிசாகவும் பெறுகிறார். மேலும் சிவனிடம் சூரபத்மன் அவர்கள் மீண்டும் ஒரு வரம் கேட்கிறார். எனக்கு மரணம் என்பது எப்போதும் ஏற்படக்கூடாது, நான் தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும், என்னை அழிக்க யாரும் பிறக்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதாவது வேண்டுதலை. அதனை கேட்ட சிவன், பிறந்த அனைவருமே ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும், எனவே நீயும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். இதிலிருந்து ஒரு சிறிது மாற்றம் செய்து உன்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயோ அதன்படி நான் ஒரு வரங்களை அளிக்கிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். அதனை கேட்ட சூரபத்மன், நான் கேட்பது சாகாவரம் கொண்ட ஒரு ஆயிலை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். மேலும் சூரபத்மன்
அவர்கள் தனது சாவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சிவன் கேட்கிறார். தனக்கு சாவு என்பது ஒரு பெண் வயிற்றில் உருவாகாத ஒரு கருவின் மூலம் எனக்கு சாவு ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு வரத்தை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் சிவனே என்று வேண்டுகிறார். மேலும் அந்த வரத்தை இடத்தில் வழங்கி இட்டுவிட்டு மறைந்து செல்கிறார். சூரபத்மன் அவர் கேட்ட அனைத்து வரங்களையும் சிவன் கொடுத்து விட்டதால் தான் இனிமேல் தன்னை அழிக்க யாருமில்லை என்று பயங்கரமாக மகிழ்ச்சியாக தலையணைப்பில் ஆட்டம் போடுகிறார். இப்பேற்பட்ட அனைத்து வரங்களையும் பெற்ற மனோ அவனுடன் பிறந்த அனைத்து உடன்பிறப்புகளும் தங்களது உருவங்களை பல பேர்களை மாற்றி நிறைய பேர்களை ஒரு மாற்றம் செய்து 50 கோடி தேவர்கள் அனைவரையுமே அனைத்து தேவர்களையும் அடிமையாக்கி துன்புறுத்தினர். தொடர்ந்து தீங்கு செய்து கொண்டே இருந்தனர். எங்கும் தொல்லை தரும் நிகழ்வாகவே இருந்தது. இப்படி தொடர்ந்து துன்பங்கள் சூரபத்மன் மூலமாக தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் நேரிட்டது. துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்த தேவர்கள் நேராக கைலாய மலை சென்றால் சிவனை பார்த்து இனிமேல் எங்களால் தாக்கி பிடிக்க முடியாது, இவர்கள் இருந்தார்கள் நிரந்தரமாக அழிந்து விடுவார்கள், வேலைக்கு காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் நீங்கள் எங்களை அழித்து விடுங்கள் என்று ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். எப்படியாவது சூரபத்மனை நீங்கள் அழித்து விடுங்கள், அவனுக்கு சாகா வரம் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அவன் ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாகாத கருவில் இருந்து உன் சாவு வர வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கி கொண்டிருக்கிறான். அதுபோல் நீங்கள் ஒரு பெண்ணின் தொடர்பு இன்றும் உருவான கருவின் மூலம் அவனை அழியுங்கள். சிவனும் இனிமேல் நம் பொறுமையாக இருந்தால் தேவர்கள் அனைவரும் அனைத்தையும் அழித்து விடுவான். எனவே கடுமையான கோபத்தில் இருந்த சிவன் தன் நெற்றிக்கண்ணில் 6 கண்களை திறந்து அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து வெளியே வந்தது. அந்த தீப்பொறியில் வாயு தேவன் அதை அனைத்தும் பத்திரமாக ஏந்தி சென்று சரவண பொய்கையில் ஓடிக்கொண்டிருந்த தாமரை மரங்கள் மீது இந்த தீப்பொறி படும்படி செய்தார். அந்த 6 தீப்பொறிகளும் உடனே தாமரை மலர் மீது பட்டு 6 குழந்தைகளாக உருவெடுத்து அதிலிருந்து 6 கார்த்திகை பெண்கள் உருவாகி அந்த 6 குழந்தைகளையுமே பாலூட்டி சீராட்டி அன்புடன் வளர்த்து வந்தனர். கைலாயத்திற்கு வந்த 6 முகங்களையும் கொண்ட 6 குழந்தைகளுமே அன்னை பார்வதி தேவி அந்த குழந்தைகளை கொஞ்சி கட்டி அணைத்ததில் ஒரே ஒரு மேனியாக ஒரு மாற்றம் வந்தது. ஒரே உயிராக மாறினார். அவரே நம் வணங்கும் மூலவராக இருக்கக்கூடிய பெருமான் ஆறுமுகம் என பெயர் பெற்ற காரணம். அவர் தோன்றிய விதம் இதுவே. 6 கரங்களுடன் தோன்றிய முருகப்பெருமான் தேவர்களை பார்த்து, தேவர்களை இனிமேல் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்களை யாரும் அழிக்க முன்வர மாட்டார்கள், நான் பார்த்து கொள்கிறேன், இனிமேல் கவலை தேவையில்லை, யாரும் பயப்படக்கூடாது என்று ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். யாமிருக்க பயமேன் என்றும் கூறுகிறார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என சேனைகள் 5 நாட்களில் அழித்தார். 5 நாட்களில் முருகப்பெருமான் அனைவரையும் அழித்தமை விளைவால் கடும் பயத்தில் அனைவருமே இருந்தனர். இனிமேல் நம்மை அழித்து விடுமான் முருகப்பெருமான் என்று ஆசிரியர்கள் பெரிதும் பயந்து கலகத்தில் இருந்தனர். முருகப்பெருமான் 5 நாட்களில் அனைவரையும் அழைத்தான். விரைவாக மீதி இருந்த 6ஆம் நாள் மிஞ்சியவன் சூரபத்மன் ஆவன். உடனே முருகப்பெருமான் தன் சேனை தலைவராக இருக்கக்கூடிய வீரபாகுவை நேரில் அழைத்து அமைதியாக தெரிந்துவிட, இல்லை என்றால் உன்னை மன்னித்து விடுவேன் என்று சூரபத்மனிடம் போய் கூறிவிட்டு வாருங்கள் என்று கூறுகிறார் என்று முருகப்பெருமான் எச்சரிக்கிறார். வீரபாகு போய் கூறியதற்கு, சிறிது ஒரு பாலகன் எனக்கு எதிரியாக வர முடியுமா? அவனை நான் அழைத்து விடுவேன் என்று யாராக அழிக்க முடியாது என ஒரு வசனம் பேசுகிறார் சூரபத்மன். மேலும் சிவனிடமிருந்து நான் சாகாவரம் பெற்று இருக்கிறேன், என்னை யாராலும் அழிக்க முடியாது, இது சிறிய பையன் என்னை அழைத்து விடுவானா? அவனுக்கு ஏன் இந்த ஆணவ பேச்சு என்று சூரபத்மன் அவர்கள் முருகனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அடுத்ததாக அவனை அழிப்பதற்காக நினைத்தார். இதனால் அனைத்து தேவர்களும் கடும் கோபத்தில் இருந்தனர். மும்மூர்த்திகளான இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவருமே கடும் கோபத்தில் இருந்தனர். முருகனை நேரில் அழைத்து, நீ அவனை அழித்து விட்டால் போரில் ஈடுபட்டு அவனை வதம் செய்துவிடு என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். சூரனோ கடலின் நடுவே வீரமாகேந்தரிபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். நம்முடைய இறைவன் ஒரு வழியாக அந்த சூரன் இருக்கும் இடத்தை சென்று அடைந்தார்.
முருகப்பெருமானை நேரில் பார்த்த அவன், இந்த சிறிய பையன் என்னை அழைத்து விடுவானா? பாலகனா நீ இங்கு இருந்து சென்றவுடன் இல்லையென்றால் உன் உயிர் காப்பது என்ன எச்சரிக்கிறான். அந்த சூரன் முருகப்பெருமானை பார்த்து, வேலு முருகனை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறேன். இந்த சிறிய வயதில் தேவையில்லாத வேலை இங்கிருந்து கிளம்பிவிடு, உன் ஆயுள் மிச்சமாகட்டும் என்று எச்சரிக்கிறான். இதனால் முருகப்பெருமான் கடும் கோபத்தில் துடிக்கிறார். மேலும் சூரபத்மன் அவர்களை முருகனை பார்த்து, ஒரு சிறுவனை நான் கொல்வது என்னுடைய வீரத்திற்கு மிகவும் கேவலம், அதனால் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன், உன் உயிரை பிச்சை தருகிறேன் என்று கூறுகிறார். இப்படி சிறுவனுக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று ஒரு சின்ன ஈரம் அவன் மனதில் இரும் பெயர் உண்மையை முருகப்பெருமான் அறிந்து கொள்கிறார். இதனால் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க மனம் இல்லாமல் ஒரு பெரும் விஸ்வரூபத்தை, தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் சூரபத்மனின் ஆணவம் முற்றிலும் அழிந்தது. நான் சாதாரண ஒரு பக்தனாய் மாறிப்போனேன். முருகா, உன்னை பார்த்து நானும் முற்றிலும் அழிந்தது. நான் இன்றிலிருந்து உன்னுடைய பக்தனாக மாறிவிட்டேன். என் ஆணவம் மறைந்தது. உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலில் வடிவாக நான் இங்கு தருகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதும் ஆணவம் நீங்கி உன் திருவடியிலேயே கதி என சரணமடையும் புத்தியையும் பெற வேண்டும் என்றான். சூரபத்மனுக்கு முருகனும் அந்த வரத்தை அளித்தார். என்னிடம் சூரபத்மனான உன் தலைக்கேற ஒரு மரமாக மாறி முருகனிடமிருந்து தற்போதற்காக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார். என்னிடம் தற்போதாக இந்த மாதிரி செயல்களை செய்கிறாய் என்று முருகப்பெருமான் உணர்கிறார். என்னிடம் முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலை தூக்கி அந்த மரத்தின் மீது ஓங்கி அடிக்கிறார். அந்த வேலானது சாதாரண வேலை, தன் தாய் பார்வதி தேவி அனைத்து சக்திகளையும் ஒன்றாக இணைத்து கொடுத்த வேலாகும். அந்த வேல் பட்டதுமே மாமரம் இரண்டாக பிளந்து காணப்பட்டது. இதில் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி கொடியாகவும் மாறிவிட்டது. அந்த இரண்டாக பிறந்த ஒரு பகுதியுமே ஒரு மயிலாகவும் மற்றொன்று சேவலாக மாற்றிக்கொண்டார். இது இரண்டுமே ஒரு சில காலம் கழித்து அவருடைய வாகனமாக மாயிற்று. அவருடைய சின்னமாக என்றளவும் மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது. சஷ்டி விரதம் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின்பு, அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6ஆம் நாளான சஷ்டி திதி வரையான 6 தினங்களும் அனுஷ்டிக்கப்படும் முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பாகும். கந்தசஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்யம் போக்கு, இச்சா சக்தி, கிரியாரா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் தலைவனான முருகப்பெருமான் பேரருள் கிட்டும். சஷ்டி என்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோர்க்கு புத்திர பாகியம் கிட்டும் என்பது ஐதீகம். இதுவே கந்த சஷ்டி கவசம் என்று மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. இவ்வாறு முருகப்பெருமான் வந்து அவருக்கு தனித்தனியாக வாழ்வளித்து கல் சேவலாக மயிலாகவும் அவர் உருவத்தை மாற்றிக்கொண்டு கொடுத்தார். எதிரிகளாக இருந்தாலுமே சரி, அவருக்கு உயிர் பிச்சை அளித்த இந்த மனிதனாக மாற்றிக்கொண்டார். இப்படி ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்ட நல்ல ஒரு கடவுளாகும் என்று அளவும் மக்களால் போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் ஒரு உண்மையான தலைவனாகவும் விளங்குகிறார். இவ்வாறு கந்தசஷ்டி முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குழந்தையில்லா தம்பதிகள், மிகவும் எளிமையான நிலையில் உள்ள குடும்பத்தினர், தொடர் திருமணங்கள் தடை போன்ற நிகழ்வு ஏற்படுகின்ற குடும்பத்தினர் அனைவருமே கந்தசஷ்டி நாளில் முறையாக விரதம் இருந்து முருகனை பிரார்த்திக்க வேண்டும் என்று மனதார வழிபடுகிறோம். இதுவே கந்த சஷ்டி தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு ஆகும். நான் முருகனை மனதார குடும்பத்துடன் முறையாக சென்று வழிபடும் போது ஏற்படுகின்ற பலன்களை பற்றி விரிவாக கூறுகிறோம். பொதுவாக நம் குடும்பத்தில் வேலையில்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு திறமை இருந்தும் வேலைவாய்ப்பில் இடம் கிடைக்காமல் ஒரு பெரும் தோல்வியை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி முயற்சி செய்து கொண்டு பெரும் பின்னடைவை சந்திக்கின்ற இளைய தலைமுறையினருக்கு உந்து சக்தியை கொடுக்கும், ஊக்கப்படுத்தும் ஒரு கடவுளாக முருகன் அவர்கள் திகழ்கிறார். எனவே வேலையில்லா இளைஞர்களுக்கு முருகன் வழிபாடு செய்து அந்த வேலைவாய்ப்பினை வெற்றி ஏற்பாடு முயற்சி செய்ய வேண்டும். பல இளைஞர்களுக்கும் காலம் கடந்த பின்பும் கூட திருமணம் நடக்காமல் திருமண கவலையுடன் அவர்கள் தினசரி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதில் ஆண் பெண் இருவருமே அடங்குவார்கள். அப்படி இருவருக்குமே திருமணம் நடக்காமல் இருப்பது ஒரு பெரும் குறையாக அவர்கள் குடும்பத்தில் ஒரு மனக்குறையாகவே இருக்கும்.
எப்பொழுது திருமணம் ஆகுமா என்ற ஏக்கத்துடன் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை திருமணமாகாத இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்களும் 2 பேருமே காயப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குமே சரி, நீங்கள் முருக ஆலய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் அமைய முருகப்பெருமான் அவர்களுக்கு வழிவகை செய்வார். குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு உங்கள் வாழ்க்கையில் பெரும் தடை இருந்தாலும் அதனை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையில் பயணிக்க அடித்தளமாக இருப்பார் முருகப்பெருமான் அவர்கள். நம் நிறைய கடன் தொல்லையில் மாட்டியிருக்கும், குழந்தை பேறு இல்லாமல் பல்வேறு வருடங்களாக திருமணமாகி ஒவ்வொரு வழியினையும் அனுபவித்து கொண்டிருப்போம். வணக்கம். பழனி முருகன் கோயில் பற்றியும் அவரது அறுபடை வீடு பற்றியும் இன்றைய காணொலியில் காண்போம். பழனிக்கு முருகன் கோவில் முருகனது அறுபடை வீடுகளில் 3வதாகும். இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து 100 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது. இக்கோவில் மிகவும் புராதனமான கோயிலாகும். இது கடல் மட்டத்தை விட 1500 அடி உயரம் குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு முருகன் தண்டாயுதபாணி சுவாமி என்கிற பெயரில் கோயில் கொண்டுள்ளார். கோவிலின் வரலாறு: ஒரு நாள் நாதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை சிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கிருந்த பார்வதி தேவி அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள். ஆனால் பரமேஸ்வரனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தன்மை போய்விடும் என கூறி தனது மகன்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்தார். குமரன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை முழுவதும் சுற்றி வந்தார். விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினான். அன்றிலிருந்து அவனது இந்த படை வீடு பழனி என அழைக்கப்படுகிறது. முருகன் சிலையின் சிறப்பு: இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. முருகனின் சிலை நவபாசானத்தால் வடிக்கப்பட்டது. நவபாசானம் எனப்படுவது 9 வகையான நச்சு பொருட்களை சேர்ந்தது. இந்த நவபாசான சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த சிலை பழுதடைந்துள்ளது. சமீப காலம் வரையில் இரவில் இந்த சிலையின் முழுவதுமான சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு, காலையில் அந்த சந்தனம் அனைத்தும் பக்தர்களுக்கு சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இது மிகச் சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. போகர் சந்நிதி: மலைக்கோவிலின் தென்மேற்கு பிரகாரத்தில் போகர் சன்னதி உள்ளது. முருகனின் நவபாசான சிலையை சித்தர் போகர் வடித்து தினமும் பூஜை செய்து வந்துள்ளார். அவர் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்துள்ளார். போகர் ஒரு முழு மருத்துவராக இருந்ததால் நவபாசானங்களை கலந்து சிலை செய்ய முடிந்தது. இந்த கோவில் போகர் வழிபட்ட நவதுர்கா, புவனேஸ்வரி, மரகத லிங்கம் ஆகியவை உள்ளன. போகரின் சமாதி இங்கு அமைந்துள்ளது. பூஜைகள்: முருகனுக்கு தினமும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. காலை 5 மணி முதல் முருகன் விஸ்வரூப தரிசனம் அளிக்கிறார். காலை 7 மணிக்கு விழா பூஜை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு காலசந்தி பூஜையும், பகல் 12 மணிக்கு உச்சகால பூஜையும், மாலை 6 மணிக்கு சயாரட்சியும், இரவு 8 மணிக்கு ராக்கால பூஜையும் நடைபெறுகிறது. தங்கரதம்: ஒவ்வொரு கிருத்திகை தினத்தன்றும் மற்றும் விசேஷ நாட்களிலும் இரவு 7 மணியில் கோவில் பிரகாரத்தை சுற்றி தங்கரதம் நாதஸ்வரம், திருப்புகழ் இசை மற்றும் கோவில் பரிகாரங்களுடன் வலம் வருகிறது. பக்தர்களுக்கு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்ற தங்கரதம் இழுக்கிறார்கள். தங்கரதம் இழுக்க கிருத்திகை தினங்களில் ரூபாய் 2000 மற்ற சாதாரண நாட்களில் ரூபாய் 1500 கட்டணம் செலுத்த வேண்டும். இக்கட்டணம் மாலை 4:30 மணிக்குள் தேவஸ்தான அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். தைப்பூச, பங்குனி உத்திரம், தசரத பண்டிகையின் 10 நாட்கள், சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம் ஆகிய நாட்களில் தங்கரதம் வலம் வருவது இல்லை. மயில் வாகனத்தில் முருகன் பவனி வர
கட்டணம் ரூ. 300 ஆகும். விழாக்கள்: பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி, அக்னி நட்சத்திரம் ஆகிய விழாக்கள் முக்கியமானவையாகும். வைகாசி விசாகம், கிருத்திகை மற்றும் பிற பண்டிகைகளும் இங்கு கொண்டாடப்படுகிறது. காவடி மற்றும் நடைபயணம்: பக்தர்கள் காவடி கட்டி நடைபயணம் மேற்கொண்டு வந்து முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பான வழக்கமாக மக்கள் கருதப்படுகிறார்கள். லட்சக்கணக்கானோர் தைப்பூச திருநாளன்று காவடி கட்டி நடைபயணம் மேற்கொண்டு இங்கு வந்து முருகனை தரிசிக்கின்றனர். அன்னதானம்: கோவிலில் தினமும் மதியம் 12:30 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் செய்ய விருப்பம் பக்தர்கள் ரூபாய் 25,000 செலுத்தினால் அந்த பணத்தை அன்னதானம் செய்ய விருப்பம் முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் வட்டி பணத்தில் பக்தர்கள் விரும்பும் தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பெயரில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. விண்வ சேவை: 1966ஆம் ஆண்டு தேவஸ்தானம் 22 டன் எடை இழுக்கும் திறன் கொண்ட விண் சேவையை அறிமுகம் செய்தது. இதன் மூலம் 36 பயணிகள் பிரயாணம் செய்ய முடிகிறது. இது 2090 மீட்டர், அதாவது 960 அடி நீள ரயில் பாதையில் இழுக்கப்படுகிறது. மலை உச்சியில் உயரம் 136 மீட்டர், அடிகளில் 45 அடி ஆகும். பிரயாண நேரம் 480 வினாடிகள் ஆகும். தினமும் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை விண் சேவை நடைபெறுகிறது. தற்சமயம் 3 பாதைகளில் விண் சேவை இயக்கப்படுகின்றன. கிருத்திகை மற்றும் பிற விழா நாட்களில் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை விண் சேவை நடைபெறுகிறது. இதற்கான கட்டணம் பெரியவர்களுக்கு ரூ. 10 மற்றும் 3 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டணம் ரூ. 5 ஆகும். இந்த ரோப்கார் வசதி பற்றி பார்ப்போம். தற்போது மலைக்கு செல்ல ரோப்கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சில வினாடிகளில் மலை உச்சிக்கு சென்று விட முடியும். இதற்கான கட்டணம் பெரியவர்களுக்கு ரூ. 15 ஆகும். மேலும் இவர்களுக்கு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளவும். முருகனின் 3ஆம் வீடான பழனி கோயில் பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் கந்தப்பெருமாள் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போகச்சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவை என்று கருதப்படுகிறது. பழனி என்பது மலையின் பெயராகும். பழனி மலையும் மலையடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி ஸ்தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் பழனியின் அழைக்கப்படுவதற்கு காரணம் சிவனும் பார்வதியும் தன் இளைய மைந்தன் முருகப்பெருமானை ஞானப்பழம் நீ என அழைத்ததால் பழனி என அழைக்கப்படுகிறது. பின்னர் பழனி என மருந்தர் என்பார்கள். இந்த திருத்தலத்தை திரு என்ற லக்கிமி தேவியும் ஆ என்ற காமதேனுவும் இனன் என்ற சூரியனும் குடியிருந்தது. முருகப்பெருமானை வழிபட்டமையால் திரு ஆ இனன் குடி என்று பெயர் பெற்றது. திரு லட்சுமி, ஆ காமதேனு, இனன் சூரியன், கு பூமாதேவி, டி அக்னி தேவன். இந்த ஐவரும் முருகனை பூஜித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திருவாவினன்குடி என்று ஆயிற்று என கூறப்படுகிறது. அமைவிடம்: மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய 3 தென் மாவட்ட நகரங்களுக்கு மையமாக பழனி விளங்குகிறது. இக்கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தின் கீழ் வருகிறது. திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரயில் பாதையில் சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் எழில் கொஞ்சம் இயற்கை வளமும் இத்தலம் அமையப்பெற்றுள்ளது. இந்நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது. கடைசங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டது வந்ததாகவும் பழனி என்ற பெயரை நாளடைவில் பொதினி என்று ஆகிவிட்டதாக அகநானூறு கூறுகிறது. மலையின் மகிமை: பழனி மலை பக்தி மணக்கும் மலை, முருகனின் கனி நின்று அருள் சுரக்கும் மலை, சித்தர்கள் செந்நிற கண்ட மலை, ஞானமும் கருணையும் தென்னாற்றலாய் வீசும் ஞான பண்டிதனின் மலை, அஞ்சேல் இன்றும் அபயம் தரும் பஞ்சாமிர்த மலை, திருநீறு மணக்கும் மலை, தீவினைகள் அகற்றும் மலை, பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகமும்
அருவி போல் ஓடும் அருள்மலை. அறத்தை நிலைநாட்டவும் தன்னெட்டோர் துயர்தீர்தற்கவும் தன்னுண்டு ஏந்திய தண்டாயுதபாணி கோயில் கொண்ட மலையாகும். திருவாவினன்குடி. திருவாவினன்கோடி கோயிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோயிலில் உள்ள மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் சித்திரங்களும் இவற்றால் விளங்குகின்றன. கைலையில் முருகப்பெருமானை பிரிந்த சிவனும் உமாதேவியும் வருந்தினர். இறைவனுக்கு குறிக்கும் சந்தானந்தம் என்ற பெயரில் வருகின்ற சத் எனும் பதம் சிவபெருமானையும், சித் எனும் பதம் பார்வதி தேவியும், ஆனந்தம் என்னும் பதம் முருகப்பெருமானையும் குறிக்கும். பழனி. முருகனை பிரிந்த துயர் தாளாத சிவபெருமானும் உமாதேவியும் முருகனை பின்தொடர்ந்து திருவாவினன்குடிக்கு வந்து பழனி என்று முருகனுக்கு சூட்டிய திருப்பெயரை நாளடைவில் மருவி பழனி என்று ஆகிவிட்டது என்று பழனி ஸ்தல புராணம் கூறுகிறது. பழனி மலை மேல் உள்ள கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் ஆகிய சிற்பங்கள் பழங்காலத்தில் உலகை வலம் வந்த ஓட்டியையும் மலைமேல் முருகப்பெருமான் சன்னதிக்கு தென்பகமாக காணப்படுகிறது. கைலாசநாதர் ஆலயம் இறைவனுக்கும் இறைவியும் முருகப்பெருமானின் தொடர்ந்து வந்த சமாதானம் செய்வதையும் உணர்த்துகிறது. முருகனின் திருவிளையாடல். பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பாசுரனை கைலைக்கு சென்று அங்கு முருகனுக்குரிய கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி, சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் தனது வழிபாட்டிற்காக கொண்டு வர பணித்தார். இடும்பாசுரன் சிறந்த பக்தனமாக இருப்பமையால் அகத்தியரின் கட்டளைக்கிணங்க தனது மனைவியாகிய இடும்பினியையும் கைலைக்கு சென்று சிவகிரி, சக்தகிரி என்ற 2 குன்றுகளையும் ஒரு பெரிய பிரண்ட தண்டத்தின் இருபுறங்களிலும் காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோள் மீது சுமந்து கொண்டு வந்தான். முருகன் இதில் ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினார். பழனி தகவல். பழனி வரலாறு. கோயில்களில் உள்ள பழனி கோயில் அனைத்து கோயில்களை விட பிரபலமான மற்றும் பழமையானது. பழனி இயற்கைக்கு அழகு மத்தியில் அமைந்துள்ளது. பழனி எனப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் முருகன் அறிவு ஒரு பழம் தனது பெற்றோர்களுடன் வாதிட்டார் மற்றும் பழனி அடைந்தபோது இடத்தில் பாலம் + நீ பிறகு அழைக்கப்படுகிறது. தங்க நாம் துன்மங்கள் மூலம் இதனை அறியலாம். ஒரு எங்கிருந்தாலும் ஒரு முறையாவது கடவுளுடைய மாநிலம் அடைய விரும்பினால் அந்த பழனி செய்ய அல்லது வேறு அவர் மாநில அடைய முடியாது. அது ஏனெனில் மட்டுமே சித்தன் தான், யோகி, ஞானி, ரிஷியின் முனிதான் மற்றும் பிச்சைக்காரர்களும் ரூபத்தில் பழனி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உள்ள சாதாரணமான மனித அவர்கள் யார் அங்கீகரிக்க முடியும்? உலகம் முழுவதும் பயணம் செய்து பழனி ஜீவ சமாதி அடைய சித்தர் தான் நுட்பமான சக்திகள் நிலையம். அங்கு மேலும் பல சித்த தான் பழனி ஜீவ சமாதி அடைந்து அவர்களுக்கு ஸ்ரீ உதார் உள்ளன. கிரீடம் மற்றொரு இறகு இன்னும் உள்ளது. பழனி கிரகாரத்தில் இருந்து சக்தி 90% பெயர் பெறுகிறது. பழனி மேலும் போர்கள் இடத்தில் எந்த திசை திரும்ப ஏற்படும் போது அது அழிவிலிருந்து பூமியை பார்ப்பது. இது செவ்வாய்க்கு இருக்கும் சாம்பத்தியம் எனில் அது மூலம் அழைக்கப்படுகிறது. ஒரு மிகவும் ஈர்க்கக்கூடிய நகரம் மீண்டும் சொட்டு இடமெல்லாம் கொடைக்கானல் மதிப்பிற்குரிய மலைவாஸ்தம் உள்ளது. மேற்கு சக்திய பழனிமலை ஒரு கிளை என்கிற அழகிய சரிவுகளில் மூலம் உருவாகிறது. நகரின் தெற்கு பகுதியில் உள்ள கிழக்கு மேற்கு விரிவாக்கும் எல்லைகள் ஒரு மிக பின்பற்ற பார்வை வழங்குவதே நகரம் மாவட்ட. இது பெரிய பொய்கை நகரம் உள்ள காட்சி. 2 மலைகளும் சிவகிரி மற்றும் முன்னாள் மீது ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. பிரபலமான மற்றும் மிகவும் பலமான என இறைவன் சுப்பிரமணியன் கோயில் இளம் ஆண்டவன் தண்டாயுதபாணி ஏந்திய என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மலைகள் அடிவாரத்தில் பல ஏரி, பொய் கிராமத்தாரின் முதன்மை நீர்த்தேக்கம் பணியாற்ற பெரிய இது கோலங்கள் பயன்படுத்தப்படும். கடந்த காலத்தை போது உடனடியாக பருவமழை நகரம் இது ஒரு குறுகிய தூரம் ஏரி வடிகால் பின்னர் அதன் மிக பெரிய விரிவடைவதாகும். மணிக்கு மற்றும் காரணமாக அபகரிப்புகள் செய்ய
ஆகாய விரிவிலோ குன்றிய கலைகளிலோ கொன்ற என்றாலும் ஏரி இன்னும் மழை காலங்களில் ஒரு விரிவான நீள்தாள் உள்ளது. பழனி தகவல்கள். முருகன் கண்ணோட்டம். ஸ்ரீ முருகன் புராணங்கள் காவியங்கள். இறைவன் சுப்பிரமணிய உச்சக்கட்ட கடவுள் பல்வேறு வடிவங்களில் என்று தமிழ்நாடு மிகவும் பிரபலமாக உள்ளது. கேரளா அல்லது திருப்பதி ஜீனிவாசா செவி ஐயப்பனிடம் செவி போல் தமிழ்நாடு அதன் சொந்த செவி உள்ளது. முருகன் தாரகா அசுரன் கொல்ல பிறந்த முருகன் சிவன் மகன். அனைத்து சிற்பங்களையும் முருகன் சுப்பிரமணியர் பயன் வடிவம் வணங்கப்படுகிறார். மற்றும் பெரிய காதல் ஒருவேளை எங்கும் காணப்படவில்லை. அதனை பெரிய கடவுள் முருகனுக்கு உலக வாய்ப்பை வழிபாடு மீது கோயில்களை நூற்றுக்கணக்கான அல்லது ஒருவேளை ஆயிரக்கணக்கான, ஆனால் வேறெங்கும் அவர் யாருடைய பூர்வீக அவர்கள் மத்தியில் ஒருவரை அவர் கருத்தில் தமிழ்நாடு உள்ள அளவில் முழுமூச்சாய் வணங்கப்படுகிறார். அன்பும் மரியாதையும் அவரை தந்துவிட என்றும் அவர்கள் கூட அவரை திருமணம் அவர்களின் ஒரு மகள் வள்ளி கொடுத்தார் என்று மிக நன்றாக உள்ளது. அவர்களுக்கு அவர் கிட்டத்தட்ட மனிதன் ஆகும். 6 போர் முகாம்களில் தமிழ்நாட்டின் கோவில்கள் மிகவும் முருகன் அர்ப்பணித்து என்றாலும் சிறப்பு முக்கியத்துவம் பிரபலமான 6 படை வீடு கோயில்கள் உள்ளன. இந்த முருகன் பேய்களையும் தீய சக்திகள் அவரது வான சண்டை போது போர் முகாமில் அங்கு 6 தலங்கள் கட்டப்பட்டிருந்த கோயில்கள் இருக்கும் கூறப்படுகிறது. அவர்கள் மத்தியில் பாரம்பரிய கணக்கில் இல்லை என்றாலும் மருதமலை கோயில் கூட சமமாக கருதப்படுகிறது. இந்த 6 கோயில்களை இணைக்கப்பட்ட புவனைகள் ஓரளவு உள்ளூர் புவனைகள் புராணங்கள் இருந்து ஓரளவு உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த துறவி நக்கீரர் பிரபல இயற்றினார். அது சில முருகனை புனைவர்கள் திருப்புடை வசனங்கள் தங்கள் நம்பிக்கைக்காக கண்டுபிடித்து தெரிகிறது. மற்றும் குறிப்பிடத்தக்க கிளாசிக் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முனிவர்கள் அருணகிரிநாதர் பாடிய திருப்பகலும் உள்ளது. ஸ்ரீ சங்கரின் என்றாலும் முருகன் வழிபாடு முன்பு இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் என்றாலும் உள்ள மக்கள் இருந்து கேரளா பின்னர் தமிழ் பேரரசுகளின் ஒரு பகுதியாக இருந்தது. அது முருகன் வழிபாடு உண்மையான குறியீடு அறிமுகப்படுத்தியது யார்? ஸ்ரீ சங்கரா இருந்து அவுட்டான 6 துறவி பிரச்சாரப்படுத்திய குமார சுப்பிரமணியன் ஆகும். முருகன் சுப்பிரமணியர் மற்றும் கார்த்திகேய வட இந்தியர்கள் பல பகுதிகளில் உள்ள கேரள மக்கள் வழிபடுகின்றனர். கண்ணோட்டம். பழனி என கூறப்படுகிறது, பின்னர் பழனி என்று அழைக்கப்படுகிறது வந்த என சங்க இலக்கியங்கள் குறிப்பிட்டுள்ளது ஆகும். திருமுருகாற்றுப்படை ஒரு சங்க இலக்கியம். பழனி 3வது படை வீடு என குறிப்பிட்டுள்ளனர். இங்கு கொங்கு நாடு தெற்கு இறுதியில் இருந்தது மற்றும் அரசாணைகள் ராஜ வையாபுரி கொப்பெரும்பேகன் ஆளப்பட்டு வையாபுரி நாடு. இந்த இடத்தில் பார்க்கவும் பல சித்தர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தனர் எனவும் கூறப்படுகிறது. பழனி ஆண்டவர் சிலை செய்யப்பட்ட கூறப்படுகிறது. நவபாசானம் வீரம் புராணம் ரசம் சாதிலிங்கம் கண்டகம் கௌரி வெள்ளை பாசானம் ரிதர்ஜிகா சிலர்ஷட் கலவை போகர் என்று ஒரு சித்தர் மூலம் இது போன்ற பால் போன்ற அபிஷேகம் பொருட்கள் இறைவனை பழனியாண்டவர் சிலை மீது ஊற்றினார். செய்யப்பட்ட மருத்துவ குணங்கள் அடைய என்றும் பலராலும் ஒப்புக்கொண்டப்பட்டது மற்றும் நோயாளிகள் எடுக்கப்பட்ட போது அவர்கள் பல நோய் குணப்படுத்த அது பழனி சிறப்பம்சம் ஆகும். பழனி ஸ்தல புராணம் பாலசுப்பிரமணியர் கவியராய் எழுதிய பழனி வரலாறு இந்த இடத்தில் மகிமை பற்றி பேசுகிறது. இந்த 1820 வசனங்கள் 23 அதிகாரங்கள் உள்ளன மற்றும் 1628 ஏடு எழுதப்பட்டுள்ளது. கோவில் அலுவலக 1998ஆம் ஆண்டு ஒரு புதிய மற்றும் திருத்தப்பட வேண்டிய புத்தகம் வெளியிட்டுள்ளது. பழனி அதன் பெயரை இறைவன் சிவன் மற்றும் பார்வதி மவுண்ட் கைலாஸ் மீது அமர்ந்து கிடந்தது என்பது அவர் கைலாசா இடத்திற்கு மற்றும் பழனி என வந்தது. ஏன் முருகன் கதை? ஒரு நாள் இறைவன் நாரதர் வருகிறார் மற்றும் பரிசுகளை அவர்களுக்கு ஒரு வானப்பழம். சிவன் 2 மகன்கள் அதாவது கணபதி முருகன் அவர்கள் ஒவ்வொரு முழு பழம் கோருகிறார்கள். சிவா ஒரு போட்டி அறிவிக்கிறது மற்றும் சோதனை யார் வெற்றி பெற்றாலும் ஒரு பழம் கொடுக்க வழக்கறினார். நிலை அவர்களுக்கு உலக சுற்றும் சென்று முதல் மீண்டும் அடைய வேண்டும்.
இருவரும் அதை ஒப்புக்கொண்டு மற்றும் விநாயகர் அவரது பெற்றோரை சுற்றி வருவதால் அந்த பழத்தை அவர் கணபதி பரிசு பெறுகிறார் என்று காண்கிறது. எனவே அவர் உலகை கைவிட்டு ஏமாற்றம் விடும் பழனிமலை மீது உள்ளது. சிவன் மற்றும் பார்வதி பழனி வந்து முருகன் அவரை சொல்லி சமாதானப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு தெய்வீக பழம் உள்ளன, பிறகு ஏன் ஒரு பழம் வேண்டும்? பழம் தமிழ் பழம் என்று அழைக்கப்படுகிறது. முருகன் பாலம் நீ உரையாற்றினார். எனவே இந்த இடத்தில் பழனி போன்ற என வந்தது. சிலர் நெல் வயல்கள் பொருள்கள் பழனம் அதன் பெயர் கிடைத்தது என்று சொல்கிறது. காவடி. அகத்திய முனிவரின் 2 மலைகளை எடுக்க வேண்டும். தனது உறவினருடன் சிவகிரி மற்றும் சக்தகிரி மற்றும் அவர்களை செயல்படுத்த அருகருகே அவரது சீடர்களை நியமித்து அவருக்கருகே 2 பக்கத்திலும் ஒரு காவடி ஒன்றினை வடிவத்தில் அவரது தோள்களில் முழுவதும் ஷ்லுங் மலைகள் பெற்றால் அவர்கள் களைப்பாக போது அவர் ஓய்வெடுக்க பழனி அருகே காவடி வைத்தனர். இந்த கட்டத்தில் சுப்பிரமணியர் அல்லது முருகன் உலகம் சுற்றி சென்று ஒரு போட்டியில் அவுட்கட் சுட்டி கணபதி பெருமானே அவரது பெற்றோர் சுற்று நடக்கிறது மூலம் இலை பழம் மாதுளை அல்லது மாம்பழம் வெற்றி பெற்றார். நீண்ட பின்னர் இந்த சுப்பிரமணியர் பரிசு ஏற்க கொடுக்கப்பட்ட என்று கண்டுபிடிக்க மயில் மீது வியர்வை வந்தும் கோபம் விரக்தியுற்ற குழந்தை தெய்வீக பெற்றோர்களை விட்டு அடிவாரம் மணிக்கு திரு ஆவினன்குடி கீழே வந்து அடிவாரம் அது சிவகிரி மலை. அடிவாரத்தில் பொருள் தன்னிடம் ஞானம் அறிவு பழம் என்று கூறி அவரை அவமதிப்பிக்கப்பட்டது. எனவே இந்த இடத்தில் பழனி அல்லது பழனி என்று அமைக்கப்பட்டது. பின்னர் அவர் மலை நோக்கி சென்றார் மற்றும் அமைதி மற்றும் தனிமையில் ஒரு துறவி அங்கு குடியேறினார். அருகருகே தனது பயணத்தை மீண்டும் தொடங்கிய போது அவர் மலை எடுக்க முடியவில்லை. முருகன் அது சாத்தியமற்றது. அருகருகே அது தத்தளிக்கின்றன உருவாயின என்று கடுமையான போரில் அருகருகே கொல்லப்பட்டார். ஆனால் பின்னர் வாழ்க்கை மீட்கப்பட்டன. 2 மலைகள் குன்றிக்கும்படி தனது தோள்களில் காவடி மீட்கப்பட்ட எவர் மற்றும் பேறு வேண்டும் என்று அவர் நுழைவாயில் காவலாளி நின்று கொடுக்கும் பாக்கியத்தை வேண்டும். ஒரு சபதம். கோவில் விஜயம். அருகருகே ஜெபித்தார். எனவே நாம் அருகருகே சன்னதியில் பாதி ஒவ்வொரு யாத்ரீக தண்டாயுதபாணி கோயில் நுழையும் முன் அருகருகே வணங்கி வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அமைந்துள்ள மலை வேண்டும். பின்னர் பழனி புனித யாத்திரை மேற்கொள்ளும் காவடி தங்கள் தோள்களில் தங்களை காணிக்கை கொண்டு விருப்பம் உலகம் முழுவதும் அனைத்து முருகன் கோயில்களில் பழனியிலிருந்து பரவி வருகிறது. கோவில். போகர் அவர் உலகில் பிறந்த 18 சித்தர்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு சித்தர் உள்ளது கல்வெட்டு ஆதாரங்கள் மற்றும் அவரது புத்தகம் போகர் 7000 படி அவரது காலத்தில் சுற்றி கிமு 3000 ஆண்டு ஆகிறது. போகர் இந்தியாவில் பிறந்தார் மற்றும் வாழ்க்கையில் உண்மை தேடி சீனா விஜயம் அவர் காலம் காரணமாக நிச்சயமாக மனிதர்கள் நோய் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றன என்று எதிர்பார்த்து யோகா முதலியான போகர் மருந்து ஜோதிடம் ஆன்மீகம் அறிவு பெற்றது. மருத்துவ நிபுணராக அவர் 4448 அரிய மூலிகைகள் பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு நோய்களை குணப்படுத்த ஒரு மருந்து ஒரு மாஸ்டர் மருந்து செய்ய பெரிய மற்றும் திறன் தேவை. இந்த 9 விஷத்தை கலந்து 9 விஷ மருந்து செய்தார். திருமூலர் தனது புத்தகத்தில் திருமந்திரம் இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் மருந்துவம் பாதிக்க அகத்தியர் ஆயுர்வேத மருத்துவ தந்தை மற்றும் பிற சித்தர்கள் ஆலோசனையுடன் போகர் 9 விஷத்தை நவபாஷாணம் கலந்து தற்போது பழனி முருகன் கோயில் வழிபாடு இந்த முருகன் வடிவில் மாஸ்டர் மருந்துவம் செய்தார். இடத்தில் போகர் நவபாஷாணம் கலந்து முருகன் சிலை செய்யப்பட்டன. இது தனஷென்ப கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. பழனிமலை அருகில் உள்ள இடத்தில் உள்ளது. போகர் மற்றும் பலர் ஒரு சிற்பம் இருந்து மருந்து பிரித்தெடுக்க முடியும். பால் மற்றும் பஞ்சாமிர்தம் ஒரு இனிப்பு செய்முறை பயன்படுத்தி சிலை மீது ஊற்றினால் என்றும் முடிவு பால் மற்றும் பஞ்சாமிர்தேபம் பின்னர் நோய் குணப்படுத்த மருந்து ஆகிறது. பழனிமலையில் உள்ள முருகனை நவபாசான நிறுவிய பின் போகர் பால் அபிஷேகம்
சிலையின் மீது பால் சுரக்கும் மற்றும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம், சிலை மீது பஞ்சாமிர்தம் கொட்டும் அதை வழிபாடு பயன்படுத்தப்படுகிறது. அவரது சீடர் புலிப்பாணி சித்தர் பின்னர் போகர் நிர்விய சிவல்ப சமாதி செய்த பின்னர் முருகனை பூஜை வேலை எடுத்து உயர் சமாதி நிலை அங்கு மைண்ட் பரம்பொருள் மற்றும் ஆற்றல் கொண்டு கரைகிறது. போகர் சமாதி பழனி மலையில் உள்ள பழனி முருகன் கோயிலில் உள்ளே உள்ளது. உண்மையில் போகர் தன்னை சரியாக முருகன் நவபாஷான சிலை கீழ் தனது சமாதி கட்டப்பட்டுள்ளது மற்றும் அங்கு நிர்விகல்ப சமாதி சென்றார். அவரது சமாதி நூலிலை வாயில் இந்த பெரிய சித்தர் அவர் கடந்த பழனி கோயிலில் இது அவருடைய சீஷர்கள் காணப்படுகிறது. எங்கே இந்த நூலிலை வாயில் நடக்கப்படுகிறது. இப்போது கூட வணங்க கட்டமைப்பு போன்ற ஒரு குகை உள்ளது. நவபாஷானம் 9 விஷ பொருட்கள் இணைப்பதன் மூலம் சித்தர் போகர் மூல ஜகான். பழனி அவர் தெய்வ தண்டாயுதபாணி சுவாமி அவரது கையில் பணியாற்றினார்கள் கொண்ட இறைவன் என அறையப்படுகிறார்கள். கருவறையில் தெய்வத்தின் சிலைகள் பிரபலமாக நவபாஷான 9 கனிமங்கள் மற்றும் ஒரு கலவை வெளியே செயல்படுகிறது. சில பேர் அதை மருத்துவ மூலிகைகள் ஒரு கலவையாக உள்ளது என சொல்கிறார்கள். வீரம், பூரம், ரசம், சாதிலிங்கம், கண்டகம், பாசனம், கௌரிகி, வெள்ளை பாசானம், ரத்னகிரி, சிங்கா, சிலஷெட் இது பின்வரும் பொருட்களை கொண்டிருக்கிறது. தெய்வம் தன் கையில் ஒரு உண்டாந்தபடியால் நிற்கும் நிலையில் உள்ளது. அவர் அனைத்து உலக ஆடம்பரமாக ஒப்புக்கொள்ளவில்லை. யார் ஒரு நபர் தோற்று உள்ளது. அவர் செங்கோலை தவிர ஒரு கோவணம் உள்ளது. அவர் பெரிய கட்டளையை என்னை அடைய அனைத்து துறக்க வேண்டும். ஒரு ஊமையாக தூதர் உள்ளது. ஐகான் உலகம் முழுவதும் உள்ள தனிப்பட உள்ளது. இது ஒரு விஷ பொருட்கள் நவபாஷானம் இணைப்பதன் மூலம் சித்த போதகர் செய்யப்பட்டு உள்ளது. முருகன் அழகு குறிக்கிறது மற்றும் குறிஞ்சி நில முருகன் அழகு மற்றும் இளைஞர் கடவுள் எனவும் கூறப்படுகிறது. பழனி புவியியல் இடங்கள். இந்தியா பரந்த மற்றும் வளமான கங்கை பீடபூமி கொண்டது. ஆன்மீக ஒரு நிலம் உள்ளது. 3214 கிலோமீட்டர் தென்வட மற்றும் 2933 கிலோமீட்டர் ஈஸ்ட் மற்றும் மேற்கு சூழலும் அது அமைந்துள்ளது. தமிழ்நாடு அழகான மாநிலத்தில் ஒரு பகுதியாக அதன் தலைநகரமாக சென்னை இந்தியாவில் தெற்கு பகுதியில் உள்ளது. பழனி நகரம் 472 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை ஆகிறது. அது பகுதியில் உள்ளது மற்றும் தீர்க்கரேகை 73.3 மின் அமைந்துள்ளது. அது பற்றி 309 கடல் கடந்த மாவட்டத்திலிருந்து மற்றும் ஆண்டுதோறும் 560 கிலோமீட்டர் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் இந்த நகரம் விட்டு தென்மேற்கு தொடர்ச்சி மலையில் வரம்பில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பழனி மலை என்று கொடைக்கானல் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா டவுன்ஷிப் அமைந்திருக்கிறது. பாலாறு, பொருந்தலர், வரமாந்தி, பசையர், கல்லாறு மற்றும் கனகர் அடங்கிய 2133 தி சண்முகா நதி உயரத்தில் இந்த மலைகள் இந்த குன்றுகளில் இருந்து பாய்கிறது மற்றும் 3 கிலோமீட்டர் விட்டு பழனியில் இருந்து அதன் நீளம் 19 கிலோமீட்டரில் உள்ளது. 35 பழனியின் வெப்பநிலை 22 பழனிமலை தி பழனி விவரங்கள் சங்க இலக்கியத்திலும் பிரபலமான 160 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. அது 284 கிலோமீட்டர் அட்மீரிங் சோரிங் அதை சுற்றி ஒரு பாதை உள்ளது. ஹில் மேல் அடைய 689 படைகள் உள்ளன. மேலும் துறைகள் மற்றும் தோப்புகள் என முதலியன சந்தன, கடம்பா போன்ற பல்வேறு மருத்துவ மூலைகள் மற்றும் மரங்கள் சூழப்பட்டுள்ளன. பழனி கொடைக்கானல் தென்னிந்திய மலைகளின் ராணி சுற்றியுள்ள முக்கிய இடங்களில் பழனி அருகே அமைந்துள்ளது மற்றும் ஒரு இறக்குமதி சுற்றுலா தலமாகும். பெரியநாயகி அம்மன் கோவில், பெரியுடையார் கோவில், பழனி பேருண்டார் பழனி சுமார் 7 கிலோமீட்டர் ஆகும். ஒரு பகுதியில் அமைந்துள்ள முதலியன மூலிகைகள் தோட்டத்தில் உள்ள அணைகள். கொடைக்கானல் மணிக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோயில் ஒரு பிரபலமான கோவில் உள்ளது. பூம்பாறை முருகனுக்கு ஒரு அரிய கோயில் உள்ளது.
12 வருடங்களுக்கு ஒரு முறை குலுங்குகிற ஒரு குறிஞ்சி ஆலை இந்த பகுதியில் காணப்படுகிறது. பழனி கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆண்டு முழுவதும் இங்கு இறை வழிபாடு தவிர முதலியன செய்து வருகிறார்கள். எப்போதும் ஒரு திருவிழா தோற்றம் உள்ளது. இறைவன் ஞான தண்டாயுதபாணி குரு வடிவத்தில் பக்தர்களுக்கு அவர் அருளை பொழிகிறார். இந்த இடத்தில் திண்டுக்கல்லில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில், சென்னையிலிருந்து 477 கிலோமீட்டரில் இருந்து, மதுரையில் இருந்து 114 கிலோமீட்டர், கோயம்புத்தூரில் இருந்து 103 கிலோமீட்டர், ஈரோட்டில் இருந்து 126 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் 64 கிலோமீட்டர் தொலைவில் பழனி தென் உள்ளது. பேருந்து அல்லது கார் மூலம் அடையலாம். கொடைக்கானல் தவிர அனைத்து மேலே இடங்கள் இருந்து பழனி அடைய ரயில் வசதி உள்ளது. மேலே நகரங்களில் விமான பயண வசதி வேண்டும் என பார்வையாளர்கள் வேறு இருந்து விமானம் மூலம் மேலே நகரம் அடைவதற்கு பிறகு கார் மூலம் பழனியை அடையலாம். தொல்பொருள் விவரங்கள். பழனிமலை கோயில் மலை மேல் கட்டப்பட்டுள்ளது. அது ஒரு கோயில் சேரா கட்டப்பட்டு என்று கூறப்படுகிறது. அரசாணைகள். இறைவன் முருகாஸ் சன்னதியில் வெளிப்புற சுவர்களில் சில பாண்டிய மன்னர்கள் பலவற்றின் ஆணைகள் சடையவர்மன், சுந்தரபாண்டியன், சடையவர்மன், வீரபாண்டியன், வீரநஞ்சன உடையார், மல்லிகாசுர தேவாரையர் மற்றும் மற்றவர்கள் உள்ளனர். சுந்தரபாண்டியன் மூலம் அரசாணை அனைத்து பழமையான அங்கு கொங்கு பாண்டியன் என அறியப்பட்ட பின்னர் பாண்டிய வம்சத்தின் பிரபலமான ராஜா இருந்தது. அவர் 1251 கிபி அரியணை ஏறிய சுவர் மீது கல்வெட்டுகளில் இருந்தது. அவர் பல மன்னர்கள் வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டு செயல்பட்டு கோயில் பரிசாக நிலங்கள் மற்றும் கிராமங்களில் வேண்டும் என்று தெரிய வருகிறது. கிபி 1300 ராஜாவாகிய ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தனது பெயரில் ஒரு சிறப்பான தின பூஜை செல்லும் ஒரு கிராமத்தில் அளித்துள்ளார். அவரது அவானி ராமன் புறப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. மலையின் சிற்பம். கோவில் முன் மண்டபம் பல அழகான மற்றும் கலை சிற்பம் துண்டுகள் தவம் சித்தர்கள் வாழும் உள்ளன. கிளி, மயில், மான், கற்பக, விஸ்வர, தெய்வீக மரம் மற்றும் பல தண்டாயுதபாணி சின்னங்கள் உள்ளன. அவரது பக்தர்கள் மேலும் யாழி என ராஜகோபுரத்திற்கு அருகில் நூலிலை வாயில் 2 நல்ல சிற்ப துண்டுகள் உள்ளன. ஒரு இளம்பெண் வலது கை அவள் குழந்தை சுமந்து மற்றும் இடது ஒரு பூ கூடை சுமந்து மற்றொரு அழகான பெண் அவள் முன் முதல் நின்று நண்பர் பரவேல் மண்டபத்தில் யாழி கொண்டு தூண்கள் உள்ளன. அந்த மண்டபத்தில் இளம் நல்ல தேடும் தாதிகள் சிற்பங்கள் உள்ளன. அவர்கள் பார்வையாளர்கள் மனதில் புகழையும் ஒரு உணர்வை உருவாக்க தமிழர்கள் அழகு அங்கு முருகன் வாழ்கிறார் என்று நம்ப தண்டாயுதபாணி சுவாமி கருவறை கலை வேலை முழு உள்ளது. இங்கே கொடுங்கை வடிவமைப்பு கொண்ட உச்சவரம்பு சிற்பிகள் திறமை பேசுகிறது. பால்கனியில் இந்த பகுதியில் வெளிப்புறத்தில் போன்ற அமைப்பு அழகு சேர்கிறது. அதுபோன்ற கலைத்துவ வேலை திருவாவினன்குடி கோவில் பெரியநாயர சிம்மன் கோவில் தூண்களில் காணலாம். நவகிரக மண்டபம். இங்கு 2 தூண்கள் எதிரெதிரே இந்த தெய்வீக சிவன் நடனம் மற்றும் அவரது ஈகோ விடுவதற்காக பின்னர் காளி நடனம் உள்ளன. ஓவியம் 3. பெரியநாயகி அம்மன் கோவில் சுவர்கள் பாடல்களை கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் கலை வெளிப்படுத்தும் ஒரு அழகான பண்டைய ஓவியம் உள்ளது. அது நாயக்கர் காலத்தில் சொந்தமானது. பாண்டிய நாயங்கள். பண்டைய நாணயங்கள். பழனி பகுதியில் பண்டைய அரசாட்சி பழைய நாணயங்கள் கூட காணப்படவில்லை. தி காலோரி ஆஃப் பழனி. பண்டைய பழனி அவரது திருப்புகழ் மற்றும் அருணகிரிநாதர் பாடப்பட்டது ஒரு புனிதமான இடமாக உள்ளது. பண்டைய பழனி அவரது திருப்புகழ் மற்றும் அருணகிரிநாதர் பாராட்டப்பட்டுள்ளது ஒரு புனிதமான இடத்தில் உள்ள அவர் கூறுகிறார். 14 உலகங்கள் மக்கள் போற்றப்படுகிறார்கள். இறைவன் திருப்புகழில் பழனிமலை உச்சியில் அவர் காசி விட மற்றும் பல அற்புதங்களை என்றும் பழனியில் அறிமுகப்படுத்துவதாக உள்ளது. பழனி இந்த இடத்தில் பாராட்டிப்படி வாழ்கிறது. தனது தோல்வியை பழனி ஆடம்பர வழிபாடு தொடங்க அவர் வருந்தப்படுகிறார். கந்தர் அலங்காரம் அவர் முருக
பக்தர்கள் காலில் வணங்கி பழனியை பற்றி படித்து முருகன் தெய்வீக பெயர் அழைப்பு கொடுத்து தொண்டு நிறுவனங்கள் பிரசாதம் மற்றும் காதல் மற்றும் அவர்களுக்கு எந்த இரட்சாட்சிப்பு இல்லை என்பதை சந்திக்கிறார். சந்தோஷப்பட புலம்ப தவறவிட்டார் என்று வருந்துகிறார்கள். பல தமிழ் ஞானிகள் மற்றும் அறிஞர்கள் பழனி இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளனர். உதாரணமாக அருணகிரிநாதர் பாடியுள்ள 97 இசை திருப்புகள், தண்டாயுதபாணி சுவாமி பழனி திருவாயிரம் மற்றும் விஜயகிரி வேல சின்னவியம் பழனி பிள்ளை தமிழ் போன்ற கொடுத்திருக்கிறார். பழனிமலையும் வடிவேலர் சன்னதி முறை பழனி வழிபாடு இந்த நல்ல முடிவு. பழனி புனித குலங்கள் ஒழுக்கம் பேசுகிறது. காவடி இங்கு வழங்கப்படுகிறது. அது கூட பெரும் நன்மைகள். மக்கள் பல வியாதிகளுக்கு உறுதி தீர்வு சுட்டி காட்டுகிறது. திருவாவினன்குடி அருகே தீர்த்த சரவணா பொய்கையாழ்வார் மற்றும் சண்முக நதி இடங்களில் பக்தர்கள் கோவிலில் தரிசனம் முன் குளிப்பதற்கு அங்கு பழனி புனித தண்ணீர் ஆதாரங்கள் உள்ளன. கோவில் நேரங்கள்: கோவில் 6 மணி முதல் 8:30 மணி வரை அனைத்து நாட்களிலும் திறந்திருக்கும். கிருத்திகை மற்றும் பிற விசேஷ நாட்களில் மட்டும் 4 மணிக்கு திறக்கப்படுகிறது. கட்டணமில்லாமல் அனைத்தும் இங்கே தரிசனம். வள்ளி சுனை ஹில் கோவில் வள்ளி சுனை மிக பழமையாக கருதப்படுகிறது மற்றும் மிகவும் புனிதமான ஒழுக்கமாக பகுதியாக 15 ஆண்டுகள் சுத்தமில்லை. சுனை மேலும் பின்னர் 10 நாட்கள் சுத்தம் மற்றும் ஒரு சுத்தம் பரிசுத்தமாக மாற்றப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் 3வது படை வீடு ஆகும். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவராக நவபாசானத்தில் ஆன போகர் சித்தர் என்ற இந்த தலத்தின் மூலவர் பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோயில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதலுக்கு இணங்க நிர்பந்தம் அலகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னர் தமிழகத்தில் மற்றும் கோயில்கள் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழனி முருகன் மலைக்கோயில் தரைமட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 690 படிகளை கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதினி என்ற புராண பெயர்களும் உண்டு. கோயிலின் வரலாறு: நாரதர் ஒருவர் நாள் அதிகரித்ததாக கிடைத்த ஞான பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்களுக்கு முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள். ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை வழங்க முடிவு செய்தார். முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றார். விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாக பெற்றார். அதிர்ச்சியடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி என அழைக்கப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள்: பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கோயில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. நடை திறந்திருக்கும் நேரம்: மாலைக்கோயில், பெரியநாயகி கோயில், திருவாவினன்குடி ஆகிய 3 கோயில்களும் தினசரி காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் திறந்து இருக்கும். தல சிறப்புகள்: குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கின்றனர். பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள். ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதிர்த்து தாய் பார்வதி அரவணைப்பில் வளர்ந்தார். முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக
விளங்குகிறது. சுற்றுலாத்தலம். பழனி முருகன் முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணியத்தலமாக விளங்கியது. காலப்போக்கில் பழனி மலை கோயிலுக்கு தமிழகத்தில் பிற மாவட்டங்கள் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் மலைக்கோயிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப் கார், மலையடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல இந்த ரோப் காரில் சென்று வருகின்றனர். தண்டாயுதபாணி பெயர் காரணம். இடும்பன் என்பவர் அகத்தியரின் உத்தரவுப்படி சக்தகிரி, சிவகிரி என்ற இரு மலைகள் தென்பொதினிக்கு எடுத்து சென்றார். வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடும்பன் இரு மலைகளையும் கீழே வைத்து விட்டான். அப்போது பழனி மலையில் இருந்த முருகன் கீழே வைத்த சக்தகிரி மலையில் ஏறி நின்றார். இடும்பன் அவரை இறங்குமாறு எச்சரித்தார். முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை. ஆத்திரமடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தார். முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்து கொண்டார். சதுரகிரி மலையின் மீது சப்தகிரி மலையின் மீது ஏறி நின்றபோது முருகன் தன் கையில் தண்டம் வைத்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார். பழனி முருகன் கோயில். மூலவர் தண்டாயுதபாணி, நவபாஷான மூர்த்தி. தலவிருட்சம் நெல்லிமரம். தீர்த்தம் சண்முக நதி. ஆகமம் சிவாகாமம். புராண பெயர் திரு ஆவினன்குடி. ஊர் பழனி. மாவட்டம் திண்டுக்கல். மாநிலம் தமிழ்நாடு. முகவரி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில், பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. பழனியின் மகிமை. பழனி ஆண்டவர் மீது பாடிய பழனி பிள்ளை தமிழ் எனும் நூலில் தண்டாயுதபாணியின் திருவுர சிற்பை பின்வருமாறு பாடுகிறார் வல்லுநர்ச்சி தண்டாயுதபாணி சுவாமிகள். இந்த பாடலை கேட்போம். அயில் வேற்பாட்டையும் திருத்தண்டும் அகலத்தோடு திண்ணகையில் தாங்கி அங்கை மலரொன்று இடம்பாகத்து அவிரும் கடிமீது அமர்ந்தர வைத்து எழில் வேறவர் தக்கவர் மகவென்று யாரும் அறியும்படி முழுநீற்று இயக்கம் காட்டி கண்டிகையும் ஏற்ற வாயினன் தூற்றி தணிந்து கைலை கிரியின் ரிசித்தம் போல் கவின் கோவணம் கீழ்த்தூளோடு தரித்து கழல் தாட்கு அருள் பாதுகை சாத்தி கனிவாய் முருவலோடு நின்றாய். மயில் வாகனத்தில் ஒரு கால் முன் வருக வருக வருகவே வளம் தோய் பழனி மலைக்கு குரவா வருக வருக வருகவே. இனி மலைமேல் ஆண்டிக்கு நடக்கும் பூஜைகளை பற்றி பார்ப்போம். விஸ்வ தரிசனம். காலை 6 மணிக்கு முருகன் தன்னுடைய திருக்கோலத்தில் அண்டசாரங்களில் உள்ள அனைத்தையும் காட்டி நிற்பதே அவரது விஸ்வரூப தரிசனம் எனப்படுகிறது. முருகன் இத்தரிசனத்தை போர்க்களத்தில் சூரபத்மனுக்கு காட்டி அருளினர். அதனை காண நாரதரும் மகாவிஷ்ணுவும் சென்னூற்று எழுந்தருளினார் என்கிற தல புராணம் உள்ளது. துவார விநாயகர் தீபாராதனையும் பள்ளியறை தீபாராதனையும் முடிந்த பின்னர் மூலவருக்கு தீபாராதனை செய்யப்படுகிறது. பின்னர் இறைவன் திருமேனியில் சாத்தப்பட்டிருக்கும் வாக்கால சந்தனமும் கௌளிபீன தீர்த்தமும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் ஓதுவராக அமைதியான காலை வேளையில் பாடுவதற்கு கேட்க புல்லரிக்கும். விழா பூஜை. விழா பூஜையின் போது பழனி ஆண்டவன் தாமே தனது ஆத்மார்த்த மூர்த்தியாக சிவபெருமானை பூஜித்து வழிபடுவதற்காக கொள்வது ஐதீகம். ஆண்டவனுக்கு இடது பாகத்தில் ஸ்படிகலிங்க வடிவ ஈஸ்வரனும் அம்பிகையும் சாணக்கியரும் ஒரு பேழையில் வைக்கப்பட்டுள்ளன. முதலில் ஆத்மார்த்த மூர்த்தியும் அபிஷேகங்கள், தூப தீப நைவேத்தியம், ஏக தீபாராதனையும் செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. ஏனைய கால பூஜைகளில் ஆத்மார்த்த மூர்த்திக்கு தனி அபிஷேகமில்லை. இக்கால பூஜையில் பழனி ஆண்டவருக்கு காவி உடையோடு வைதீக கோலத்தில் அலங்காரம் செய்யப்படுகிறது. ஓதுவார்கள் பஞ்ச புராணங்கள் பாடுகிறார்கள். சிறுகால சந்தி காலை 8 மணிக்கு ஆண்டவருக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, பின் நைவேத்தியம், ஏக தீபாராதனை காட்டி பிரசாதம் வழங்கப்படுகிறது. இப்பூஜையின் போது பழனி ஆண்டவருக்கு குழந்தை வடிவம் அலங்கார பூஜை செய்யப்படும். முருகன் திருக்கோயில்களுள் அவரது குழந்தை கோலம் தனி சிறப்புடையது.
பாலமுருகன் என்று கூறி மரபு. குழந்தையாக முருகன் விளங்கும் கோலத்தினை கந்தர் அலங்கார செய்யுள் ஒன்று அழகாக சித்தரிக்கிறது. திருத்த புவனங்கள் ஈன்ற பொர்வை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை திருவிரும்பி கடலழுக குண்டழுக சூரழுக விம்மி அழும் குழந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குலதெய்வமே குவலயமே. பொருள்: உயிர்கள் யாவும் மலங்கள் நீங்கி மேன்மை பெறும்படி புவனங்களை ஈன்றவருள் பொரும்போதும் போன்றவளுமாகிய அம்பிகை அழகிய முளைப்பாலை உண்ட குமரனை சரவண பொய்கை தாமரை பூக்களான தொட்டிலில் படுத்தவனும் சூரன் ஒளிய போதனைகளால் அறிவொழிவோம் என்று கடல் அளவும் சூரனுக்கு கவசமாக தன்னை வேல் துளைக்கும் போகிறது என்று கிளஞ்ச மலை அளவும் நம் வாழ்நாள் குலகளவை பாலன் வந்துவிட்டானே என்று சூரன் விம்மி அளவும் இளங்குருத்து போன்றவனும் ஆகிய முருகப்பெருமானை உலகோர் குறிஞ்சி கிழவன் என்று கூறுகிறார்கள். காலசந்தி 9 மணி. சிறுகால சன்னதியின் கோல வழிபாடு நிகழும். உச்சகாலம் 12 மணிக்கு. ஆண்டவருக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனைகள் செய்த பின்பு நெய்வேத்தியம் செய்த 17 வகையான தீபாராதனைகள் செய்யப்படுகிறது. 1 அலங்கார தீபம், 2 நட்சத்திர தீபம், 3 5 முக தீபம், 4 கைலாச தீபம், 5 பாம்பு வடிவ தீபம், 6 மயில் தீபம், 7 சேவல் தீபம், 8 யானை தீபம், 9 ஆடு வடிவ தீபம், புருஷாமிருக தீபம், பூரணாதுர தீபம், 12 4 முக தீபம், 13 3 முக தீபம், 14 2 முக தீபம், 15 ஈசான தீபம், 16 கற்பூர தீபம். பின்னர் வெண்சாமாரம், கண்ணாடி, சேவற்கொடி, விசிறி, ஆலவட்டம். இக்காலத்தில் ஆண்டவனுக்கு கிரீடத்தோடு கூடிய வைதீக அலங்காரம் செய்யப்படுகிறது. தீபாராதனைக்கு பின்னர் தேவாரம் இசைத்தலும் கட்டிய கூறலும் நடைபெறும். சிறப்பு தினங்களில் இவற்றோடு கந்த புராணம் சொல்லும் வேதம் ஓதுதல் நிகழும். உச்சகால அன்னதானம் அறக்கட்டளை ஒன்றும் பழனி ஆண்டவர் கோயிலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அன்னதான திட்டங்கள் கீழ் அதற்கென பக்தர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் குறிப்பிட்ட தொகையில் முதலீடு செய்யப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் வட்டியில் அன்றாடம் மலைக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்படுகிறது. சாயரட்சை மாலை 5:30 மணிக்கு. ஆண்டவனுக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனை செய்து முடிக்கப்பட்டதும் நெய்வேத்தியம் செய்யப்படும். 16 வகை தீபாராதனை சிறப்பு உபசனங்களும் நடைபெறும். பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. ஆண்டவனுக்கு அரச கோலத்தில் அலங்காரம் செய்யப்படுகிறது. இராக்காலம் இரவு 8 மணி. ஆண்டவருக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனை நெய்வேத்தியம் செய்து ஏக தீபாராதனை முடிந்த பின்னர் அன்பர்களுக்கு தினமாவு முதலான பிரசாதங்கள் வழங்கப்படும். தெள்ளித்தினை மாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடிய மணந்தானே கந்தர்வ கழிவென்பா. தெள்ளு தினை மாவு அவா உன்ற மோகனே சிறுதேர் உருட்டு அருளே பிள்ளை தமிழ் பாடல் எனும் வரிகளிலிருந்து முருகன் தினைமாவை விரும்புகிறான் என்று புரிந்து கொள்ளலாம். ராக்கால பூஜையில் தூய சந்தனம் இறைவன் திருமேனியில் சாத்தப்பெறுகிறது. இதுவே காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது உடற்பிணியையும் உள்ளிட்ட பிணியையும் நீக்கும் அருமருந்தாக அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது. மலையிலுள்ள சண்முகர், உச்சான சின்னகுமாரர் ஆகியோரும் நைவேத்தியமும் தீபாராதனையும் செய்யப்படுகிறது. இராக்கால பூஜையின் போது ஆண்டவரை விருந்தினராக அலங்காரம் செய்த விருந்தன் எனும் சொல் வயோதிகன் என பெயர் பெற்றது. இவ்வடிவத்தில் முருகன் வள்ளிக்கும் வேடர்களுக்கும் காட்சி கொடுத்தார். அருணகிரிநாதர் பாடுகிறார். குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனார்புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த தவமானை குணமதாக்கிய சிறந்த வடிவு காட்டி புணர்ந்து குமர கோட்டர் மலர்ந்த பெருமானே அறிவிப்பல்லாதனன் திருப்புகழ். பள்ளியறை. ராக்கால தீபாராதனைக்கு பின்னர் சுப்பிரமணிய சுவாமியை பள்ளியறைக்கு தங்கால வெளியே பல்லக்கில் எழுந்தர செல்வார்கள். திருக்கோயில் அன்றாட வரவு செலவு படிக்கெடுப்படுகிறது.
காலையில் திறக்கப்படும் கோயில் திருவாயில் இரவு பள்ளியறைக்கு முன் மூடப்படுவதில்லை. பள்ளியறையில் சுவாமியை ஊஞ்சலில் இருத்தி ஊஞ்சல் பாட்டு, தலாப்பாட்டு பாடல்கள் பாடப்படுகின்றன. பழனியாண்டவர் பள்ளியறை ஊஞ்சலில் அமரும் பொழுது பாடப்படும் பாடல் இது என்று உரையாசிரியர் குகஸ்ரீ ரசபதி அவர்களால் கூறப்பட்ட பாடல் இதோ. இல்லறமும் துறவரமும் தூண்டுதல்களாக இகபர சாந்தனயொரு சீர்விட்டமாக நல்லறமாகிய நான்கும் மட்டங்களாக நழுவரும் சத்தியமாதுவே பலகையாக வல்ல சக்தி ஊரான்றும் போற்றாண்ட மாயன் மக்கள் இருவற்றானும் ஆடிச்சொலுள் பல்லவச் செஞ்சடைய சிவனார் தவப்புரான் பழனி நகர் குலகர் மகிழ்ந்தடியில் ஊசல். வண்ண சார்பரம் தண்டாயுதபாணி பிள்ளைத்தமிழ். யோகினியாய் விளங்கும் ஆண்டவன் போகியாய் இருந்து உயிர்கட்கு போகத்தை புணர்க்கும் திருவருட்குறிப்பை உணர்த்தவே பள்ளியறை விழா தினமும் நடைபெறுகிறது என்று குறிப்பிடுகிறார் புலவர் சி. தசரா அவர்கள். மகா தீபாராதனை, பைரவ பூஜை இவற்றிற்கு பிறகு சன்னதி திருக்காப்பிக்கை காணப்படுகிறது. கார்த்திகை முதலான சிறப்பு நாட்களில் கால பூஜைகள் தொடங்கும் நேரம் மாறுபடும். இக்காலங்களில் பூஜைகள் தொடங்கும் நேரம் மாறுபடும். இக்காலங்களுக்கான பூஜைகள் திருக்கோயிலிலிருந்து அறக்கட்டைகளிலிருந்தும் கிடைக்கின்றன. மார்கழி மாதம் முழுவதும் அன்றாடம் அதிகாலை 4 மணிக்கு கோவிலில் நடை திறப்பு நடைபெறும். திருப்பள்ளி எழுச்சி முன்னிட்டு 30 நாட்களும் திருப்பாவை, திருவெண்பா, பள்ளி எழுச்சி பாடல்கள் கோயிலில் ஒளிபரப்பப்படுகின்றன. ஆங்கில புத்தாண்டு இம்மாதத்தில் வருகின்ற எண்ணற்ற பக்தர்கள் அதிகாலை முதல் மாலை ஏறி இறைவனை வழிபட்டு அருள் பெறுகின்றனர். மாலை வேளையில் தங்கத்தேரில் இறைவன் வலம் வருகை காண 1000 கண்களாய் வேண்டும். பழனி ஆண்டிக்கு அரகரோஹரா எனும் பக்தர்கள் கோஷம் மலையாய் அதிகரிப்பது போல் கேட்கிறது. ஆண்டவன் சின்ன குமரன் தங்கமையில் ஏறி திருச்சுற்றில் வலம் வருவது, பின்னர் தங்கத்தேர் ஏறி வெளிச்சுற்றில் வலம் வருகின்றன. திருக்காட்சி அனைவரும் கண்டு இழப்புணர வேண்டிய காட்சியாகும். தமிழகத்தில் முதலாக பழனி திருக்கோயிலில் தான் தங்கரதம் செய்யப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்களின் வசதியை முன்னிட்டு ஒரே நாளில் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் சுவாமி புறப்பாடு கட்டணம் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. கிபி 1300ஆம் ஆண்டு பாண்டிய அரசன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தன் பெயரில் ஒரு சிறப்பு சந்தி பூஜை ஏற்பாடு செய்தான். அதற்கு அவனி வேந்தன் ராமன் சந்தி என்றும் பெயர். இந்த பூஜைக்கு வேண்டிய பிரசாதங்களுக்கான ஒரு ஊரையே தானமாக கொடுத்தான் என்பதிலிருந்து பண்டை காலத்தில் பழனி கோயில் எவ்வளவு புகழ் பெற்றிருந்தது என்பது, மன்னன் கோயில் மீது எத்தனை அன்பு வைத்திருந்தான் என்பதும் விளங்குகிறது. 3 கால சன்னதிகளில் பூஜையும் மகா பூஜையும் நடக்கவும் திரு அமுது, திருநந்தா, விளக்கு, திருமாலை, திருமஞ்சனம் முதலியவனுக்காகவும் வைகாவூர் நாட்டு ராமலிங்கம் தன கொடுக்கப்பட்ட செய்தியும் கல்வெட்டுகளில் உள்ளது. முருகப்பெருமானை நீராட்டுவதற்காக தீர்த்தம் எடுப்பதற்காக திருக்குளம் ஒன்று இருந்தது பற்றியும் அது சுப்பிரமணிய திருமஞ்சன குளம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது என்பதையும் கல்வெட்டு எண் 2இல் குறிப்பிடப்படுகிறது. மலையில் தெற்கு பாகத்தில் திருமஞ்சனப்படி என்ற சிறிய படி வழிப்பாதை இருக்கிறது. இங்கு ஒரு தனிக்குளம் இருக்கிறது வேண்டும் என்று தோன்றுகிறது. மலை மேல் ஆண்டியின் மேல் பல மகிமைகளையும் அவனுக்கெனவே ஆண்டு முழுவதும் விழாக்கோலம் காலம் பழனியை பற்றியும் மேலே காண்போம். தண்டாயுதபாணியின் சிறப்பு. உமாபேதி உமா பாலசுப்பிரமணியன் எழுதிய திருமதி உமா. விநாயகர் தன் அன்னையிடமிருந்து தோன்றியவர். முருகனோ தன் தந்தை நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர். இருந்தாலும் தாயின் மீது அவருக்கு கொள்ளை பாசம். பொதுவாக குழந்தைகள் தாய்க்கு பிறகு தந்தையிடம் அடைக்கலமாறுவார்கள். இடும்பன் என்பவர் அகத்தியரின் உத்தரவுப்படி தென்பொதிகைக்கு கொண்டு வந்த செல்ல சதுரகிரி, சிவகிரி என்ற 2 மலைகள் எடுத்து வந்தான். வழியில் இத்தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே இறக்கி வைத்து விட்டான். இதில் சப்தகிரி அம்பிகையின் அம்சம், சிவகிரி சிவனின் அம்சம், திரு ஆவினன்குடி இந்த முருகன் அம்பிகையின் அம்சமான
சப்தகிரி மீது ஏறி நின்று கொண்டார். இடும்பன் அவரை இறங்குமாறு சொல்லியும் கேட்கவில்லை. இடும்பன் அவரை எதிர்க்க துணிந்தான். அவனுக்கு தன் அருட்பாவையை செலுத்தி தன்னுடைய வைத்து கொண்டார் முருகன். மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்தால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார். பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாசனத்தால் ஒரு சிலை வடித்தார். இந்த மூர்த்தியே மலைக்கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார். காலப்போக்கில் இவரே பிரபலமாகி விட்டார். தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்று இருவகை பொருட்கள் உண்டது. இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்னும் ஞான படத்தை கற்பிக்கும் ஆசிரியராக முருகன் இத்தலத்தில் அருளுகிறார். ஆசிரியரின் கையில் கோல் இருக்கிறது. அதை கொண்டு பயமுறுத்தி மாணவர்களை ஒழுக்க வலிக்கும் திருப்புவார். முருகன் என்ற ஞான ஆசிரியரும் தன் கையில் உள்ள கோலால் உலக இன்பங்களான மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்னும் மாயைகளில் மூழ்கி தவிக்கும் மக்களை ஆசைகளை துறந்து தன்னை போல் ஆண்டிக்கோலத்திற்கு அழைக்கிறார். மற்றவர்களுக்கு சோதனைகள் எனும் அபராதம் விதிக்கிறார். அச்சோதனைகளை தாங்க முடியாதவர்கள் அவரது வழிக்கே சென்று விடுகிறார்கள். சித்தர் போகர் இவர் இத்தலத்து மூலவர் சிலையை செய்து பிரதிஷ்டை செய்தவர். சித்தர் போகர் அருள் விளையாட்டுகளில் திகழ்ந்து இடம்தான் பழனி. இவர் மாணக்கர் புலிப்பாணியிடம் தன்னை நாடி வந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ததுடன் ஆன்மீக உணர்வையும் ஊட்டினார். பழனி மலை மீது தண்டாயுதபாணி திருக்கோயில் போகரின் அருட்குடையாகும். சித்தர் போகரின் சமாதி இக்கோயிலுக்குள்ளேயே உள்ளது. முருகன் கையில் அருணகிரியார் மதுரையில் தான் மீனாட்சி கிளி வைத்திருப்பது போல பழனிமலையில் முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறது. முருகனின் அருள் பெயர் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பந்தப்பட்டான் எனும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான். ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபோட தேவாரண்யன் எனும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறிந்து வரும்பாடி கட்டளையிட செய்தான். அருணகிரியார் தன் உயிரை ஒரு கிளியில் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார். இதனிடையே சம்பந்தப்பட்டான் அவரது உடலை தாகம் செய்து விட்டான். கிளி வடிவில் திரும்பிய அருணகிரிநாதர் தன் உடலை காணாமல் போதனையால் திகைத்தார். முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார். இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாரும் முருகன் காட்சி தருகிறார். தம்பியை காத்த அண்ணன் சிறுவன் வடிவில் இருந்த முருகனிடம் இடும்பன் சண்டையிட முயன்றபோது விநாயகர் அவரை காக்க வந்தார். ஆனாலும் முருகனுக்கு கிடைக்க வேண்டிய பலத்தை தான் பெற்றுக்கொண்டதால் தன் மீது அவருக்கு கோபம் இருக்கும் என்பதால் சுய வடிவத்தை மறைத்து நாக வடிவில் இடும்பனுக்கு சண்டையிட்டார். இந்த விநாயகர் மலைக்கோயில் செல்லும் வழியில் இடும்பன் சன்னதி அருகே சர்ப்பத்தின் மீது காட்சி தருகிறார். தன் வலது காலை நாகத்தின் தலை மீது வைத்துள்ளார். சர்ப்ப விநாயகர் என்று இவரை அழைக்கிறார்கள். மலைக்கோயில் அடிவாரத்தில் பாத விநாயகர் இருக்கிறார். மலையேறும் முன்பு இவரை வணங்கச் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். விநாயகருக்கு பின்புறத்தில் முருகனின் பாதம் இருக்கிறது. இவ்விரு விநாயகர்களின் தரிசனம் இங்கு விசேஷங்கள் ஆகும். மூன்றாம் படை வீடு முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே மூன்றாம் படை வீடு ஆகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். முருகன் குழந்தைக்கு வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்று சுவரில் கோஷ்டம், தென்சினாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர். பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெருவுடையார் கோயிலை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருஆவினன்குடி குழந்தை வேலாயுதத்தையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலைக்கோயிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். திரு ஆவினன்குடி சிறப்பு. குழந்தை வேலாயுதரை மகாலட்சுமி, திரு கோமாதா, இனன் சூரியன், பூமாதேவி, டி ஆகியோர் வழிபட்டதால் இத்தலம் திரு ஆவினன்குடி என்று பெயர் பெற்றது. இவர்களுக்கு இக்கோயில் பிரகாரத்தில்
சிலை இருக்காது. அருணகிரியார் இவரை வணங்கி திருப்புகழ் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜம்பமலை கொடுத்தார். இதனை அருணகிரியார் திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். பழனிமலையில் வடபுறத்தில் பிரம்மா தீர்த்தம் இருக்கிறது. இந்த தீர்த்த கரையில் சிவன் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மீது, திருமால் கருடன் மீது, பிரம்மா அன்னப்பச்சியின் மீதும் காட்சி தருகிறார்கள். மூவரும் மேற்கு நோக்கி இருக்கிறார்கள். சிற்பம் இத்தீர்த்த நீரை தெளித்து கொண்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கை. பழனிக்கு வரும் பெண்கள் மலைப்பாதையில் உள்ள வள்ளி சுனையிலுள்ள வில்வ மரத்திலும் திருமாங்கல்ய கயிறு கட்டி வேண்டுகொள்கிறார்கள். இங்கு முருகன் வள்ளி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்கள். வில்வ மரத்தில் அடியில் வள்ளி தனியாகவும் காட்சி தருகிறார். சுனையில் உள்ள நாகருக்கு தீர்த்த அபிஷேகம் செய்கிறார்கள். முருகனுக்கு அன்னாபிஷேகம். பழனியில் முருகப்பெருமானை 3 கோலங்களில் தரிசிக்கலாம். பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தேவயானையுடன், திருமண கோயில்களில் திரு ஆவினன்குடி மயில் மீது அமர்ந்து, குழந்தை வடிவம் மலைக்கோயில்களில் கை தண்டத்துக்கு காட்சி தருகிறார். ஒரே தளத்தில் இவ்வாறு முருகன் 3 கோலங்களிலும் தரிசிப்பது அபூர்வம். சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி என்று சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும். ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமான முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளும் தண்டாயுதபாணிக்கு உச்சிக்காலத்திலும், ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சாரட்சிய பூஜையின் போது அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இதற்கடுத்து 2 நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி கோயிலிலும், உத்திராடம் நட்சத்திரத்தில் பெருவுடையார் கோயிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. முதல் வணக்கம் இடும்பனுக்கு. தண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்லும் வழியில் இடும்பனுக்கு சன்னதி இருக்கிறது. இடும்பன் தோளில் சத்தகிரி, சிவகிரி எனும் 2 மலைகள் சுமந்து வந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவரது சன்னதி எதிரில் நந்தி வாகனமும் இடும்பன் கடம்பம் பாதமும் இருக்கிறது. இடும்பனுக்கு பூஜை செய்த பின்பு முருகனுக்கு பூஜை நடக்கிறது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து 5 மணி பூஜை செய்வார்கள். அதன் பின்பு மலைக்கோயிலுக்கு முருகனுக்கு பூஜை நடக்கும். காவடி தூக்கி செல்லும் பக்தர்கள் இவரது சன்னதியில் பூஜை செய்து பேட்டை துள்ளிய பின்பே செல்கின்றனர். இடும்பன் சன்னதியில் அவரது குரு அகத்தியர் உள்ளார். அருகில் இடும்பனும் கடம்பனும் நிற்கின்றனர். அகத்தியர் இங்கிருப்பதால் பக்தர்களுக்கு கமண்டலத்தில் நிர்பந்த தீர்த்தம் தரப்படுகிறது. இதனை அகத்தியரே தருவதாக நம்பிக்கை. இதனை பருகிட நோய்கள் நீங்குவதற்காக நம்பிக்கை. தைப்பூச விழா. தைப்பூச விழா பழனி தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் தனித்து நடராஜராக நாட்டியமாடிய திருநாள் மார்கழி திருவாதிரை. அந்த நடனத்தை உமாதேவியான சிவகாமி அருகிலிருந்து ரசித்து கொண்டிருப்பாள். அதேபோல ஆனந்த தாண்டவமாட உமாதேவிக்கு ஆசை ஏற்பட்டது. அந்த நடனத்தை காண திருமால், வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வந்தனர். அம்பிகை நடன காட்சி அருளிய நாளே தைப்பூச நாளாகும். இவ்வகையில் தைப்பூசம் அம்பிகைக்குரிய நாளாகிறது. ஆனால் முருகத்தலமான பழனியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இவ்வூரில் பெரியநாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோயிலில் அருளுகிறாள். இங்கு சிவன், அம்பாள் சன்னதி, நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. பிரதான வாசலில் கொடிமரமும் முருகன் சன்னதியும் எதிரே அமைந்துள்ளது. கோயிலில் நுழைபவர்கள் முதலில் முருகனையே வழிபட்டனர். காலப்போக்கில் முருகன் சன்னதி எதிரே தைப்பூச விழாவிற்காக கொடி ஏற்பட்டது. தகப்பனை வழிபட வந்தவர்கள் தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டனர். இத்தலமும் முருகனோடு தொடர்ச்சியுடையதாக அமையவே காலப்போக்கில் முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அதிகரித்து விட்டது. தற்போது தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலிலேயே நடக்கிறது. விழாவின் போது இங்கு உற்சவ முத்துக்குமார சுவாமி தினமும் எழுந்தருளுவார். இவ்விழாவில் 7ஆம் நாளன்று இக்கோயில் இருந்து தேர் புறப்பட்டு வீதியுலா செல்கிறது. பங்குதாரராக மிகப்பெரிய ஏராளமான தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரத்தின் ஒரு பங்குதாரராக
இத்தலத்தில் முருகனை வைத்து கொண்டுள்ளனர். தங்கள் தொழிலில் கிடைக்கும் லாபத்தை முருகனுக்கு தந்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 3வது படைவீடா என்று அழைக்கப்படும் முக்கிய தலம் பழனியாகும். ஔவையார் இத்தலத்தில் மூலவரை தனது பாடல்களில் சித்தன் எனும் அழைக்கிறார். தொன்மையான சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் ஒருங்கே போற்றிய திருத்தலம். அன்போடு நினைப்பவர்களுக்கு ஆறாத முக்தி தரும் தலம். தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என சிறப்பு பெயர் பெற்றது. பழனி பஞ்சாமிர்தமும் உலக புகழ் பெற்றது. மிக்க அழகுடைய தங்கத்தேர், தங்கமயில் வாகனம் ஆகியவை உள்ள தலமாகும். தமிழகத்தில் உள்ள கோயில்களிலேயே தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தலும் அதன் மூலம் ஏராள வருமானமும் வரும் கோயில் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலம் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்த இடம். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களிலேயே அரசுக்கு மிக அதிக வருமானத்தை அளிக்கும் தலம் முருகன் முதல் கோயில் ஆகும். பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல விண் வசதி சேவை, ரோப்கார் வசதியும் உள்ளது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சேரமான் பெருமான் என்னும் மன்னனால் இக்கோயில் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் காலத்தில் திருப்பணிகள் நடந்துள்ளன. புராண காலத்தில் சங்க காலத்திலும் ஏராளமாக பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக சொல்லுகிறார்கள். திருஆவினன்குடியில் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று ஆண்டியை போன்ற கோலத்தில் நின்ற வண்ணம் அனைவருக்கும் அருள்மழையை பொழிகிறார். அவருடைய முகமோ 1000 சூரிய ஒளியைப் போன்று பிரகாசிக்கிறது. அருள்மழை பொழிந்த வண்ணம் அங்குள்ளவர் நெற்றியில் திருக்கலகமும் சந்தனமும் திருநீரும் பூசி நிற்கையில் அழகு சிரியும். அவருக்கு மார்போ நம்மை பாதுகாக்கும் அரண் போல் காணப்படுகிறது. அற்புதமான காட்சியில் இடது தொடை மீது இடது கையை வைத்தபடி நின்றிருக்க கணுக்கால் மூட்டுகளில் தங்க நகைகள் மினுமினுக்கின்றன. ஞானவேலும் சேவல் கொடியையும் நீலமயிலையும் தன் பக்கத்தில் வைத்திருக்கிறது. இடையில் உடுத்திய துணையும் அற்புதமாக காட்சி முருகப்பெருமானை பழனி பழனி என வாழ்த்தியதினால் பழனி மலையில் பழனி ஆண்டவராக காட்சியளிக்கிறார். இந்து தெய்வங்களில் பல கடவுள்களுக்கும் பெண் தெய்வங்களும் உண்டு. அவர்கள் மூல தெய்வங்கள் மற்றும் அதற்கு அடுத்த நிலையில் தெய்வங்கள் என பிரிவுகளும் உள்ளன. சிவன், சக்தி, விஷ்ணு, லக்ஷ்மி, சரஸ்வதி, கணபதி மற்றும் முருகன் போன்றவர்கள் மூல தெய்வங்களாக, ஐயனார், மாரியம்மன், முனீஸ்வரன் மற்றும் மதுரை வீரன் போன்றவர்கள் கிராம தெய்வங்கள். அவர்கள் அனைவரையும் விட தமிழர்கள் அதிகமாக போற்றி வணங்கும் தமிழ் கடவுள் என கருதப்படும் முருகனைத்தான். முன்னொரு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருந்த இடங்களை 5 பிரிவுகளாக பிரித்தனர்கள். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என. குறிஞ்சி என்ற பகுதி மலை பகுதியாகவும் வணங்கினார்கள். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் முருகனை போற்றி வணங்கினார்கள். சங்க இலக்கியத்தில் அவரையே சியோன் அல்லது கௌரவ செல்வன் என்று குறிப்பிட்டு உள்ளார்கள். முருகன் எனும் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல பகுதிகளில் சமஸ்கிருத மொழியில் பெயரான கார்த்திகேயர், சுப்பிரமணியர் மற்றும் ஸ்கந்தன் என்னும் வணங்கப்பட்டு வந்துள்ளார். அவருடைய ஆலயங்கள் பெரும்பாலும் மலைகளிலேயே அமைந்து உள்ளன என்பதின் காரணமாக அவர் மலை பிரதேசத்தில் சேர்ந்த கடவுளாக கருதப்படுகிறார். முருக பக்தனுக்கு முருகன் பெரிய கடவுள் என்றாலும் ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஒரு எண்ணம் இல்லை. ஆராய்ச்சியாளர் எண்ணத்தில் முருகன் தனித்தன்மை வாய்ந்த மற்றும் அவருக்கு பல முகங்கள், நிலைகள் உண்டு என்பதை இந்த கட்டுரை அவற்றை விவரிக்கிறது. முருகன் யார்? சிவபெருமானுக்கு தகுந்த மகன், கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், கணேசா என்னும் விநாயகரின் அன்பு சகோதரர், தேவர்களின் படைத்தலைவர், அசுரர்களை அழித்தவர், தேவசேனாவின் கணவர், வள்ளி அன்புக்குரியவர் கணவர், மலைவாழ் கடவுள், சிவபெருமானுக்கே குருவானவர், பந்தங்களை துறந்தவர், சங்கட கடவுள், அகஸ்தியருக்கு ஆசிரியனானவர், 5 பெரும் கடமைகளை செய்தவர், அறியாமை மற்றும் செருக்கை அகற்றுபவர், அழகும் இளமையும் நிறைந்தவர், பக்தர்களும் பகைவர்களுக்கும் நம்மை அளிப்பவர், ஞானத்தை தந்து அருள் புரிபவர், பழங்குடியினர்
நகரத்தார், அரச வம்சத்தினர், தெய்வீக மிருகங்கள் மற்றும் பறவைகள் சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துபவர். ஒற்றுமையை நிலைநாட்டுபவர். முஸ்லிம் சமுதாயத்தினராலும் வணங்கப்படுபவர். இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்புகளை எடுத்து காட்டுபவர். இவை அனைத்தையும் வெளிப்படுத்தும் நூல்களும் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து காட்டியும் ஆராய்ச்சிகளும் கட்டுரைகளும் இரண்டாம் நிலை ஆதாரங்கள் சங்க இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், குறுந்தொகை மற்றும் சிலப்பதிகாரம் போன்றவை. அவற்றை தவிர திருமந்திரம், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தராந்தன் ததி, சண்முக கவசம், முத்துக்குமாரசுவாமியின் பிள்ளை தமிழ், சுப்பிரமணிய சுவாமி புஜங்கம், தணிகை புராணம் மற்றும் குமார சம்பவம் போன்றவையும் முருகனின் பல ஆலய தலப்புராணங்கள் போன்றவை முதல்நிலை அதாவது மூலநிலை ஆதாரங்களாக உள்ளன. முருகனின் அறுபடை வீடு மற்றும் பிற தலங்களாக ஆதாரங்கள் கொள்ள முடியும். முருகனை பற்றி எழுதியுள்ள பல புராணங்களும் முருகனும் சிவபெருமானும் ஒருவருக்கொருவரே என்று தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் ஒரு ஒளியே ஆறுமுக முருகனாக கந்தனை படைத்து அவரும் சிவபெருமானும் ஒருவரே. திருமந்திரம் இன்னதை பெருமானுக்கு 3 வட்டமாய், சிவபெருமானுக்கு 6 முகங்கள். அதுபோல முருகனுக்கு 6 முகங்கள் உள்ளதினால் இவரும் ஒன்றே. திருமந்திரம் 6 முகத்தில் ஆடிப்பாடி தம்மை துன்புறுத்தி வந்த அசுரர்களை அழிக்க ஒருவரை படைக்குமாறு தேவர்கள் வேண்டிக் கொண்டதினால் சிவபெருமான் அவரை படைத்தார். தன்னுடைய 3வது கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தி அதனை வாயு பகவானிடம் கொடுக்க அதை பெற்று கொண்டவர். அதை கொண்டு போய் கங்கையில் போட, கங்கையோ அதனை கொண்டு போய் ஹரிய இமயமலை அடிவாரத்தில் இந்த சரவண பொய்கையில் தள்ளி 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுக்க அவற்றை எடுத்து கிருத்திகைகள் வளர்க்க சிவனும் பார்வதியும் அதை இடத்துக்கு சென்ற பின் பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து அணைத்து கொள்ள அந்த 6 குழந்தைகளும் ஒரே உடலை கொண்டு குழந்தையாக ஆனால் 6 முகங்கள் 12 கைகள் மற்றும் 12 கைகளையும் கொண்ட குழந்தையாக மாறியது. அந்த குழந்தைகள் அசுரர்களை அழித்து பக்தர்களுக்கு அருள் புரியும் ஞான குழந்தையாக ஆயிற்று என்பதனால் சிவபெருமானுக்கு உகந்த மகனான கருதப்படுகிறது. சிவபெருமானோ 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவர். முருகனின் பிறப்பு இயற்கையில் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு இருந்தது. புறவாட்டி, பார்வதி மற்றும் உமா என்ற பெயர்களை கொண்ட சக்தி தேவியான பெரும் சக்தி மிக்க கடவுள் ஆவார். அவளே அனைத்தையும் படைத்தவள் என்பவர்கள். நேர்மை மிக்க சக்தி தேவி நீதியை நிலைநாட்ட சிவபெருமானிடம் கூட சண்டையிட தயங்காதவள். சிவபெருமானுடன் சேர்ந்து அவள் அகண்டத்தில் ஆடிய நடனமும் முனிவர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் பல தத்துவங்களை எடுத்துக்காட்டாக காட்டியது. அசுரர்களின் தலைவனான சூரபத்மனை அழிக்க சக்தியே முருகனுக்கு சக்திவேல் என்ற ஆயுதம் ஒன்றை தந்தாள். அவனை அழிப்பதற்கு சென்ற முருகப்பெருமான் ஒரு மாமரத்தை அந்த வேலை கொண்டு 2ஆக பிளந்து அவற்றில் 2 சேவல் மற்றும் மயிலை தோன்ற வைத்தார். சங்க இலக்கியங்களில் அவரை சிவான்பவர் அல்லது ஒளிமயமானவர் என்ற பொருளில் சியோன் என்றும் குரவையில் மகன் என்ற அர்த்தத்தையும் தரும் குரவை செல்வன் எனவும் அழைத்தார்கள். மாம்பழ போட்டியில் தோற்று போய் பழனிமலைக்கு சென்று அமர்ந்த முருகனின் கோபத்தை சாந்தப்படுத்த அந்த அளவு சக்தி தேவி கவலையில் ஆழ்ந்ததால் என்பதில் இருந்தே அவர் மீது சக்தி கொண்டிருந்த அன்பின் அளவும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அவதார தத்துவத்தை நன்கு அறிந்திருந்த சிவபெருமான் 6 முகனை படைத்து பார்வதியின் சகோதரரான திருமாலின் கடவுள்களை அவரை வளர்க்கும் பொறுப்பை கிருத்திகைகளிடம் ஒப்படைத்தார். கந்த புராணம் மற்றும் இன்னும் சில இலக்கியங்களில் அந்த செவிலித்தாய்கள் அந்த குழந்தைகளை எப்படி ஆதரவாகவும் அன்பாகவும் வளர்த்து வந்தார்கள் என்பதை விவரமாக கூறுகின்றது. முருகனை அந்த 6 கிருத்திகை செவிலி தாயார்கள் எடுத்து வளர்த்ததினால் அவர் கார்த்திகேயர் என்ற பெயரையும் அடைந்தார். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வரும் கிருத்திகை மாதமும் முருகனுக்கு உகந்த மாதமாகும். அதுவே போல ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று
முருகனின் ஆலயங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. கணேசா அல்லது யானை முக கணபதி எனும் விக்னேஸ்வரர் கடவுளே முருகனின் மூத்த சகோதரர் ஆவார். நாரதர் கொடுத்த மாம்பழத்தை அடைவதில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் கணேசர் உதவியை கொண்டே முருகப்பெருமானால் வள்ளியை திருத்தணியில் மணமுடிந்தது. இதில் இருந்து ஆரம்பம் எதுவும் நல்ல முறையில் முடிவடையும். விநாயகரின் துணை தேவை என்பது புலனாகும். விநாயகரை துதித்தால் நமது தடைகள் விலகும். முருகன் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளார் என்றாலும் அவர் விரும்பியதை அடையவும் அவருக்கு அவருடைய சகோதரனான விநாயகரின் துணையே தேவையாக இருந்தது. தேவேந்திரனின் மகனான ஜெயேந்திரா மற்றும் பிற தேவர்களை பிடித்து சிறையில் அடைத்து துன்புறுத்திய சூரபத்மனை கொல்லவே முக்கியமாக முருகன் அவதரித்தார். சூரபத்மனை தவிர அவனுடைய சகோதரர்களான தாரகா, சிங்கமுகன் மற்றும் அவனுடைய சகோதரியின் அஜகமுகி போன்றவர்களையும் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். சிவபெருமானின் 3ஆம் கண்ணில் இருந்து வெளிவந்ததினாலும் சக்தி வேலை பார்வதியிடம் இருந்து பெற்றதினாலும் முருகன் தேவர்களின் படை தலைவனானார். அவருக்கு அந்த யுகத்தில் துணை புரிய சக்தியின் சிலம்பில் இருந்து வெளிவந்த நவசக்தி எனப்படும் வீரபாகுவாகும். அவருடைய 8 சகோதரர்களும் 1,00,000 வீரர்களும் வெளிவந்தார்கள். தன்னுடைய பெற்றோர்களின் ஆசிகளை பெற்றுக்கொண்டு யுகத்திற்கு முருகன் புறப்பட சென்றபோது அந்த நவசக்திகளுடன் 1,00,000 படையினரும் அவருக்கு சென்றார்கள். யுத்த தர்மத்தின்படி முதலில் வீரபாகுவை முருகன் சூரபத்மாவிடம் தூதுவராக அனுப்பி தேவர்களை விடுதலை செய்யுமாறு கூறினார். ஆனால் சூரபத்மனோ அதனை ஏற்க மறுத்து முருகனை கேவலமாக ஏக அங்கிருந்து வீரபாகு தப்பி வந்து முருகனுக்கு அந்த செய்தியை கூறினார். உடனே முருகனுக்கு யுத்தத்திற்கு கிளம்ப சென்றார். முதலில் அவர் கதிராமங்கலத்தில் தனது படையினருடன் இளப்பாறிய பின் அங்கிருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு சென்றார். யுத்தம் 10 நாட்கள் தொடர்ந்து சூரன் அதில் பல உபாயங்களையும் கையாண்டான். அவனுடைய படையினர் தோற்று ஓடியதும் அவன் தன்னை ஒரு மரமாக உருமாற்றி கொண்டார். ஆனால் அதை புரிந்து கொண்ட முருகன் தனது சக்தி வேலினால் அந்த மரத்தை 2 துண்டுகளாக பிளக்க ஒரு துண்டு சேவலாகவும் 2வது மயிலாகவும் மாறின. இப்படியாக தேவர்களின் படைத்தலைவர் திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தி யுத்தத்தில் வென்றனர். இந்து சமயத்தில் ஆற்றல், பலம் மற்றும் வெற்றி போன்ற அனைத்தையும் முருகனை ஒப்பிடுகிறார். அத்தனை சூரனையும் வெற்றி கொண்ட தேவசேனாதிபதி சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட்டு இருந்த அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்தார். சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஸ்கந்தனுக்கு பரிசு கிடைத்தது. ஸ்கந்த புராணத்தில் முருகனுடன் தேவசேனாவிற்கு திருமணமான செய்தி விரிவாக தரப்பட்டு உள்ளது. ஜெகத்தாவும் தேவர்களும் சூரபத்மாவின் பிடியிலிருந்து விடுதலையானதும் தத்தம் இருப்பவர்களிடம் சென்றார்கள். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்திற்கு சென்று முருகனை இந்திரனும் பிரம்மாவும் சந்தித்தார்கள். அங்கு அவரை சந்தித்தவர்கள் அவரை தேவசேனாவை மணந்து கொள்ளுமாறு கேட்டு கொண்டார்கள். திருமணத்துக்காக நல்ல நேரத்தை பிரம்மா பார்த்து முடித்து முருகனின் பெற்றோர்கள் மற்றும் அனைவரும் முன்னிலையும் தேவசேனாவை முருகன் மணந்து கொண்டார். இந்து சமய முறையின்படி எப்படி ஒரு பெண்ணின் பெற்றோர்கள் தமது பெண்ணை மகனுக்கு தானமாக கொடுத்து திருமணத்தை நடத்துகிறார்களோ அப்படியே அவருடைய திருமணம் நடந்தது என்ற விரிவான செய்தியை ஸ்கந்த புராணத்தில் கூறியுள்ளார்கள். கந்தனுடைய தேவசேனாவின் திருமணம் முறைப்படி அனைவராலும் நிச்சயிக்கப்பட்டு நடைபெற்றது என்றால், வள்ளியுடன் முருகன் செய்து கொண்ட திருமணம் களவு மனம், அதாவது இரு ஜாதியினர் செய்து கொண்ட காதல் திருமணம் என்பதாகும். முருகன் அழகானவர், இளமையானவர், தேவர்களை அசுரர்களிடமிருந்து விடுவித்தவர் போன்ற பல குணங்களை கொண்டவர். அதுபோல தேவசேனாவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல பண்புகளை கொண்டவர், நன்கு வளர்க்கப்பட்டவர், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர் போன்ற குணங்களை கொண்டிருந்தார் தேவசேனா. தேவர்களின் படைத்தலைவரான முருகன் மலைவாழ் பெண் வள்ளியின் கரத்தை பிடித்து இன்னொரு கதை ஆகும். வள்ளியை மணந்ததன் மூலம் தான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை
சர்வ வலிமை பெற்ற கடவுளாக முருகன் அனைவருக்கான அட்டிவரும். நம்பிராஜன் என்கிற வேடனினால் வளர்க்கப்பட்ட வள்ளி முருகன் மீது மயல் கொள்ள அவளை தன்வசப்படுத்தி அவளை காதல் அடைய வேண்டும் என்று எண்ணிய முருகன் ஒரு வேடர் போல, மரத்தை போல, ஒரு கிழவரை போல பல ரூபங்களை எடுத்து கொண்டார். ஆனாலும் தன்னுடைய சகோதரனான கணேசரின் துணையை பெற்று கொள்ளுமாறு அவரால் அவளை அடைய முடியவில்லை. அவருடைய மூத்த சகோதரரான ஒரு யானையின் உருவில் வந்து வள்ளியை பயமுறுத்தி முருகனை ஏற்றுக்கொள்ள வைத்தார். அவளுடைய வேடவர்கள் குடும்பத்தில் குலதெய்வம் முருகன் என்றாலும் வள்ளியில் காதலர் வேலனே என்பதை அறிந்து கொள்ள முடியாத அவர்களை கார்த்திகேயர் தாக்க முயன்றாலும் அவர்களையும் அவரால் வெல்ல முடிந்தது. முருகனை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டதும் தமது தவறை உணர்ந்தவர்கள் அவருக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தார்கள். திருத்தணியில் அவர்களது திருமணம் நடைபெற்றது. வள்ளி வலது பக்கத்திலும் தேவசேனா அவருடைய இடது பக்கமாக காட்சி தருகிறார்கள். அவருடைய வலது கண் சூரியனாகவும் இடது சந்திரனாகவும் இருந்ததால் வள்ளியின் கையில் உள்ள தாமரை மலரோ இல்லை தேவசேனாவின் கையில் உள்ள லில்லி பூவோ வாடவில்லை. அந்த இரண்டு தெய்வீக பெண்களுடனான திருமணத்தின் மூலம் முருகன் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் காதல் திருமணம் என்ற இரண்டையுமே அங்கீகரிக்கப்பட்டு காட்டுகிறது. பக்தர்களுக்கும் புலவர்களுக்கும் முருகன் மீது வள்ளி மீது கொண்ட இருந்த ஆதிக்கத்தை எடுத்துக்காட்டி உள்ளார்கள். குறிஞ்சி மலையில் கடவுளே முருகப்பெருமான். அநேகமாக அனைத்து மலைகளிலும் மீண்டும் முருகனின் ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் விசேஷமாக கூறப்பட வேண்டிய அவர் வாசிப்பது